வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, உங்கள் அனைவரையும் பெரும் மதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று இன்றைய இணையவழி நிகழ்ச்சியில நாம் வெற்றி வாழ்வு என்னும் தலைப்பில் வேதாத்திரிய வாழ்வியல் சிந்தனைகளை அசை போட இருக்கின்றோம். பொதுவா வாழ்க்கையில வெற்றி என்றால் சமுதாயத்தில் இப்ப என்ன கருதுகிறோம் என்றால், வாழ்க்கையில வெற்றி, முன்னேற்றம், உயர்வது அப்படின்னு சொன்னா பொருள் ரீதியான ஒரு முன்னேற்றத்தை தான் நாம் வாழ்க்கையில உயர்வு என்று கருதுகிறோம். அது உண்மைதான். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. உயிர் வாழ்வதற்கும் உலக இன்பங்களை தீர்ப்பதற்கும் பொருள் தானே வேண்டும். நல்ல பொருளே வாழ்க்கைக்கு ஆதாரம் இல்லைங்களா? பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று தானே சொல்றோம். அப்படியானால் ஒருவர் தேவையான அளவு பொருள் ஈட்டி வாழ்ந்தாரே ஆனால் அவரை உயர்ந்தவர், முன்னேற்றம் பெற்றவர், வாழ்க்கையில முன்னேற்றம் அடைந்தவர் என்றெல்லாம் சொல்றோம். இப்ப உலக நாடுகளை, சில நாடுகளை முன்னேற்றம் அடைந்த நாடுகள்னு சொல்றோம் இல்லையா? இப்போ உதாரணமா அமெரிக்கா போன்ற நாடு, சில வல்லரசு நாடுகள் இருக்கின்றன. இதெல்லாம் முன்னேற்றம் அடைந்த நாடுன்னு சொல்றோம். எதன் அடிப்படையில வச்சு சொல்றோம்? பொருள் வளம் தான். ஆனா சமுதாயத்துல சிலர் சொல்லுவாங்க, பொருள் என்னடா பொருள், பொருள் எல்லோரிடமும் இருக்கிறது, என்ன இருக்கட்டுமே. வள்ளுவர் கூட சொல்றாரு, பொருள் பூரியார் கண்ணும் உலகிற. தீயவர்களுக்கு கூட பொருள் இருக்கும் இல்லையா? இப்ப உலகத்துல பெரிய கொள்ளைக்காரங்கள்லாம் இருக்காங்களே, இப்ப அரசியல்வாதிகள், சில பொருள்துறையில கொள்ளைக்காரர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க தானே நிறைய பெரிய செல்வம் வச்சிருக்காங்க. இப்போ அவங்க எல்லாம் பொருள்துறையில முன்னேறினவங்க தான். ஆனா அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நிறைவு இருக்குமா? வெற்றி, சக்சஸ், மன நிறைவு, சாட்டிஸ்பாக்சன் அண்ட் பீஸ். எவ்வளவு பொருள் வந்தாலும் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்கிற மனநிலையில இருந்தால் அவன் ஏழை தானே? சொல்லுங்க. இப்போ இந்திய நாட்டில் இருக்கிற பெரும் செல்வந்தர், முதன்மையான ஒரு செல்வந்தர் இருக்கிறாரு. இவரு உலக செல்வந்தர்கள் பட்டியல்ல இவரும் இருக்கிறார். இவர் 4வதோ 5வதோ இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இங்க முதன்மையா ஒருத்தர் இருப்பார்ல, அவரோட இவர் ஒப்பிட்டு பார்க்கிறாரு. அப்ப இவர் ஏழையா தான் இருக்காரு. அவருக்கு எங்க நிறைவு வந்தது சொல்லுங்க? இப்போ வெற்றி என்பது நிறைவு தான். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்று சொல்வார்கள். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு, சாட்டிஸ்பாக்சன் பொருளிலே இல்லை, மனதிலே இருக்கிறது என்று சொல்வார். அதனால மன நிறைவோடு வாழ்வது, போதும் என்ற மன நிறைவோடு வாழ்வது, அது பொருள் மட்டுமா? மதுரை சொல்றார், பொருள் மக்கள் உறவு, அதான் புகழ், உதவும் உறவுகள். எனக்கு நிறைய பொருள் இருக்கு, எனக்கு எந்த குறையும் இல்லை, எவ்வளவு இன்கம்ங்கிறதே எனக்கு தெரியாது, என்னுடைய ஆடிட்டருக்கு தான் தெரியும். அந்த மாதிரி எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, என்னுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு எனக்கு தெரியாது. அவ்வளவு பெரிய செல்வந்தர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, ஆனா அவங்களுக்கு மன நிறைவு இருக்கணும். இதே போல உதவும் உறவுகள், எனக்கு எவ்வளவு உறவுகள் இருக்கு தெரியுமா? ஒருத்தர் வீட்டுல ஏதோ ஒரு
ஒரு சுப நிகழ்ச்சி அல்லது அசுப நிகழ்ச்சி, சுக துக்கம், ஒரு துக்க நிகழ்வு அல்லது சுக நிகழ்வு, உறவினர்களும் நண்பர்களும் ஏராளமாக கூடுகிறார்களே, எவ்வளவு புகழ் இருக்கு. இவரை மதித்து போற்றுகிறார்கள். உலகமெங்கும் புகழ், உலக புகழ். உலகத்திலே முதல் செல்வந்தர், உலகத்திலே பெரிய புகழ் கூட இருக்கலாம். உதவும் உறவுகள், அதுல அந்த உறவு, அந்த புகழை ஈட்டணும். புகழுக்கு ஆசைப்படுகிறான், பொருளுக்கும் ஆசைப்படுகிறான், புகழுக்கும் ஆசைப்படுகிறான் மனிதன். இன்னும் வேண்டும். அவன் வீட்டு கல்யாணத்துல எவ்வளவு கூட்டம் பாடுறா, எவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்னா, நம்ம வீட்டு கல்யாணத்துல அப்படி ஒரு கூட்டம் வரணும். கூட்டத்தை கூட்டணும்னு நினைக்கிறான். எங்க வீட்டு கல்யாணத்துல எவ்வளவு பேர் வந்தாங்க தெரியுமா அப்படின்னு கல்யாணம் முடிஞ்ச பிறகு பேசுறான். அப்படிங்களா? அப்போ இதெல்லாம் புகழ் ஆசை. அதே மாதிரி இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறான். பொருளுறவு, பால் உறவு இன்பங்களை. அது பொருளுறவு, பால் உறவுன்னு சொல்றதை விட அது பொருளுறவு தான். சடப்பொருள், உயிர் பொருள். சடப்பொருள்களையும் உயிர் பொருள்களையும், உயிர் பொருள்னா இதெல்லாம் தாவரம், புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடைகள், மனிதன். அப்புறம் சடப்பொருள்னா என்னது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, வேணும். இவற்றை தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு அழுத்தம், ஒலி சுவை வாசனையாக உணர்ந்து ரசித்து இன்புறுகிறோம் அல்லவா? இதான உலக இன்பம். இந்த உலகே ஐம்பூதங்களால் ஆனதுதான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, வேணும். பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாஷ். அத திடப்பொருள், திரவம், வெப்பம், நெருப்பு, நீர், நெருப்பு, விண். நிலம், நீர், நெருப்பு, காற்று, வேணும். அவ்வளவுதானே? இந்த ஐந்தால ஆனது தானே. சாலிட், வாட்டர், ஹீட், ஏர், எனர்ஜி. பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாஷ். இதுக்கு மேல வேற என்னதான் இருக்கு சொல்லுங்களேன். ஜீவன்கள்லாம் என்னது? தாவரம், புழு, முறையாக கூடியிருக்கு ஐம்பூதங்கள். அப்புறம் என்ன இருக்கு? ஐம்பூதங்கள் இந்த பூமியில இருக்கு. உயிரினங்கள் அல்லாம இந்த நில, மண் இருக்கா, நீர் இருக்குது இல்ல, வெப்பம் இருக்குது இல்ல, நெருப்பு, காற்று, விண், வேற என்ன இருக்கு சொல்லுங்க. இதைத்தானே உணர்கிறீர்கள். உணர்கிற மனம் இருக்கிறது அல்லது அறிகிறது. அறிகிற ஒன்று இருக்கிறது. அறிவது அறிவு. அந்த அறிவை, ஜீவன்களிடம் இருக்கிற அந்த அறிவை மனம் என்று சொல்லுகிறோம். அப்ப இந்த மனம் தான் இந்த ஐம்பூதங்களையும் தொட்டு புகர்ந்து பார்த்து கேட்டு ரசித்து இன்புறுகிறது. இதான வாழ்க்கை. அது மனிதன் தான் இயற்கையை உள்ளதை உள்ளவாறும் உருமாற்றி, தரம் மாற்றி, அழகுபடுத்தி ரசிக்கிறான். மனிதன் இல்லைன்னு வச்சுக்கங்க, இயற்கையை ரசிக்கிறதுக்கு ஒரு நாதியும் இல்லை. ஒரு அழகான மலர் மலர்ந்து இருக்கிறது. எல்லா ஜீவராசிகளையும் இருக்கின்றன. தாவரங்கள் இருக்கின்றன, புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடைகள் எல்லாம் இருக்கின்றன. இது எதாவது ரசிக்குமா? மனிதனை போல ரசிக்குமா? இது மனிதன் மட்டும் இல்லைன்னா இதை ரசிக்கிறதுக்கு ஒரு நாதி இருக்காது அப்படின்னு மகிழ்ச்சியே சொல்லுவாங்க. இந்த இயற்கை இன்பங்களாக இருப்பது யார்? இன்பங்களை வைத்தது யார்? ஐம்பூதங்கள்ல தானே இந்த அழுத்தம், ஒலி சுவை வாசனைகள் இருக்கின்றன. ஐம்பூதங்களாக வந்தது அது. அதுதான் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் தான் கடவுள், தெய்வம். அது அறிவும் ஆற்றலுமாக இருக்கிறது. அதான் அருட்பேராற்றல். அருள்னா அறிவு. அது பேராற்றலாகவும் இருக்கிறது. அறிவும் ஆற்றலுமாக இருப்பது ஒன்று இருக்கு இல்லையா? அதான் வேற ஒன்றும் இல்லை. அது ரொம்ப சிம்பிள்.
ஒண்ணும் இல்லை, இருள் இருக்கா இல்லையா? இருள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இருள் எல்லாரும் பார்த்திருக்கிறோம். ஐயோ, அதுதான் அருள் பேராற்றலான்னு தெரியல, அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய அண்டங்கள், இந்த நில உலகம், இந்த இருள் தானே தாங்கி பிடிச்சிருக்குது. அந்த இருள்ல தானே அது சுருண்டு உருண்டு ஓடுது. பரமாடு முதலாய் பார்வின் மீன் அனைத்தும் பம்பரம் போல் சுழண்டு மிதந்து உருண்டு உன்னில் ஆடுகிறது அல்லவா? எண்ணில், எதில்? இருள். அதுதான் எழுச்சி பெற்று அந்த ஆற்றலால விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி நீராகி மண்ணாகி முறையாக கூடி உடலாக உயிராக மனமாக இருக்கிறது. உடலும் உயிரும் மனமும் மனிதன். அப்ப மனிதனாக வாழ்வது யாரு? இப்போ ஐந்தறிவு ஜீவன், நான்கறிவு ஜீவன், மூன்றறிவு, ரெண்டு அறிவு, ஓரறிவு தாவரம். இது புரியலையா? என்ன இதுக்கு என்ன பெரிய பிஹெச்டியா படிக்கணும் போய்? முற்காலத்துல சித்தர்கள் காலத்துல அங்க எல்லாம் எங்க போய் படிச்சுட்டு வந்தாங்க? இதெல்லாம் அவங்களுக்கு யாரு சொன்னது? இறைவனே சொன்னான். இறைவன் பேசுவான் ஓசை இல்லாத சொற்கள் மூலம், ஒளி இல்லாத காட்சிகள் மூலம் இறைவனே இந்த உண்மையை விளக்குவான். அதுதான் தவம். தவம் செய்து இந்த இந்த முக்கால மகான்கள்னா தவம் செய்து அந்த சுத்த வெளியவே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இருட்டையே. அதுவாக மாறிவிட்டார்கள். மாறின உடனே அதுவே சொல்லிடுச்சு. அதான் அதுவானால் அதுவே சொல்லும். அப்படியா? அதுவாக அதோடு மனதை இணைக்கிற அந்த பயிற்சிக்கு பேர் தான் தவம். அதான் தியானம், அதான் மெடிடேஷன், அதுதான் யோகா. யோகம், யோக கலை. யோகம், யோக கலை. அந்த யோகம்ங்கிறது தமிழ் சொல். அது யோகா என்பது வடமொழி. ரெண்டும் ஒண்ணு. இப்ப வடமொழியில யோகான்னு சொன்னாதான் ஒத்துக்கிறாங்க. யோகம்னா அது வேற என்னமோ நினைக்கிறாங்க. ஏன்னா பழகி போச்சு அப்படி. மனவளக்கலை யோகான்னு சொன்னாதான். மனவளக்கலைன்னா மனதை, மனதுக்கு அறிவு குறைபாடு இருக்கு. மனம் என்பது ஐயறிவு. அது ஆறாவது அறிவு. அந்த ஐந்துக்கும் மூலமான ஐயப்பனை அல்லது இதை அறிகிற மனதையோ தெய்வத்தையோ அறியாத ஒரு அறிவு குறைபாடு உடைய அதே மனம். அப்ப மனம் என்றாலே குறை அறிவுன்னு பேர். அந்த மனம் தன்னையும் தன் மூல நிலையையும் உணர்ந்து கொண்டால் அப்பொழுது அது ஆறாவது அறிவிலே முழுமை பெறுகிறது. அப்பதான் அதுக்கு பேரு அறிவுன்னு பேர். அப்போ இந்த ஆன்மாவையோ தன்னையோ மெய்ப்பொருளையோ கடவுளையோ அறிந்த நிலை என்றால் அது மனம் அல்ல. இதான் மனமற்ற நிலை, மனம் மாய்ந்த நிலை. மனம் ஒரு சிலர் மனம் செத்து போகணும்னு சொல்லிட்டாங்க. அது அப்படி சொல்லிட்டாங்க. செத்து போயிடுச்சுன்னா மனம் இல்லை. அப்ப மனம் என்னவா இருக்குது? அறிவாக இருக்கும். மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயை. மனம் உயிர் வெளியினில் மருவி தோய்ந்திட மனம் விரிந்து அறிவனும் மாபதம் எய்திடும். அப்ப மனம் அறிவானால் மனிதனும் தெய்வமே. அப்போ மனம்தான் மனிதன் சொல்றோம். அப்போ மனதை அறிந்தவன் அறிவாகி விடுகிறான், தெய்வமாகி விடுகிறான். இப்ப நான் சொல்றேன், நான் மனதை அறிந்தவன், தன்னை அறிந்தவன், நான் தெய்வ நிலையில் இருக்கிறேன், இறைநிலையோடு ஒன்று இருக்கிறேன், இறைநிலையாக இருக்கிறேன். ஆகையினால எனக்கு இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறேன் பாருங்க, எல்லாரும் நான் தான் தெரிஞ்சு போச்சு. ஒருவர் சொல்றார், நான் அந்த நாட்டுக்கு போயிருக்கிறேன்,
அதான் சொல்லிட்டு இருக்கேன், வாழ்க்கையில வெற்றின்னா இந்த புலன் இன்பங்களை அனுபவிக்கிறோம் அல்லவா. பொருள் உறவு, சடப்பொருள் உயிர்பொருள் உருவுல தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு புலன் இன்பங்களை அனுபவிக்கிறோம் அல்லவா. அதுல மனுஷனுக்கு நிறைவு இருக்கணும். அதனாலதான் மகரிஷி சொல்றாரு, நீ உலகம் முழுதும் சுற்றி வர வேண்டும். இதான் சுற்றுலா, இன்பச் சுற்றுலா. சொல்றமா இல்லையா? இருக்கிற இடத்துக்கு, ஏன்னா இந்த உலக இன்பம் நீ இருக்கிற இடத்துல மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் இருக்குது. எல்லாம் சுற்றி வரணும். சரி, உன் வாழ்நாள்ல நீ எல்லா இடத்துக்கும் சுற்றி வந்துட முடியுமா? நீ சுற்றி வருகிறாய், நீ அனுபவிக்கிறாய், உனக்கு தெரியல. இல்லைங்க, நான் கோயம்புத்தூரை விட்டு வெளியிலே போனதில்லை. ஆனால் நீ தெரிஞ்சுக்க, இந்த உலகம் முழுவதும் அனுபவிக்கிறது யாரு? ஒருத்தர் சிங்கப்பூர்ல போய் அனுபவிக்கிறாரு, ஒருத்தர் சுவிட்சர்லாந்துல போய் அனுபவிக்கிறாரு, அங்க போய் பாக்குறாங்க. அது யாரு? ரசிக்கிறது யாரு? இந்த உலகம் முழுவதும் சுமார் 800 கோடி மக்களாக வாழ்வது யார்? அது நீ தானே. இப்ப நான் தானே அனுபவிக்கிறேன். அப்ப நான் இங்க இருந்து சிங்கப்பூர் போகணுமா? அங்க அனுபவிக்கிறதே நான் தானே. இதுதான் தன்னை அறிந்த அறிவு நிலை. அனைவரும் நானே என்று தன்னை அறிந்து விட்டானே, ஆனால் அவனுக்கு இந்த உலக இன்பம் போதும் என்ற மன நிறைவு வந்துவிடும். பொருளும் புகழும் செல்வாக்கமும் அதிகாரமும் எதுக்கு? புலன் இன்பங்களை அனுபவிக்க. அப்போ ஏன்னா இந்த புலன் இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு தான் தெய்வமே மனிதனாக வந்திருக்கிறது. ஒரு மனிதனா வந்துச்சா? இல்ல இந்தியாவில மட்டும் வந்துச்சா? இல்லையே. இப்போ உலகம் முழுவதும் இருக்கிற அந்த அந்த நிலப்பரப்புல அங்க இருக்கிற இன்பத்தை யார் அனுபவிக்கிறது? அதுக்காக தான் இறைவன் அங்கங்க வாழுகிறான் மனிதனாக. நீ போலாம், நீங்க இருந்து அங்க போலாம், அங்க இருந்து இங்க வரலாம். இப்ப என்னுடைய மகன் ஒரு வாரம் சைனா போயிருந்தாரு. நேத்துதான், என்னப்பா எப்படிப்பா இருக்குது சைனா அப்படின்னு. நல்லா இருக்குப்பா, நல்லா டெவலப் பண்ணிருக்காங்க. நான் போன இடத்துல ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 3 புகைப்படம் அனுப்பிச்சிருக்கேன், ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கிறேன், பாருங்கப்பா. நல்லா தான் இருக்கு. நல்லா பெரிய பெரிய கட்டடங்கள், நல்ல விளக்கெல்லாம் போட்டு, பாலங்கள், ரோடு, அப்படி நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அங்க இருந்து அனுபவிக்கிறது யாரு? சரி, இப்ப அங்க போனா என் பையன், அது யாரு? நான் தானே. எல்லாரும் நான் தானே. நான் அறிவு, நான் மெய்ப்பொருள். நான் தான் என் மகனாகவும் இருக்கிறேன். நான் தான் அனைவருமாக இருக்கிறேன். விண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும் தாவரம் புழு பூச்சி ஊர்வன கால்நடைகள் மனித சமுதாயமும் நான் தானே. அனைவரும் நானே. அனைத்தும் அனைவரும் நானே. இந்த உண்மையை தெரிஞ்சிட்டான்னா அவனுக்கு மன நிறைவு வந்துவிடும். அதுதான் வாழ்க்கையில வெற்றி, சாட்டிஸ்பாக்சன் அண்ட் பீஸ். இதான் மன நிறைவு. இத ஆத்ம சாந்தின்னு சொல்லுவாங்க. இப்போ மன நிறைவுன்னா, இப்போ சாப்பிடுறீங்க, நல்ல வயிறு நிறைஞ்சிச்சு, பசி அடங்கிடுச்சு. பசி அடங்கினோடனே நிறைவா இருக்கு, வயிறு நிறைஞ்சு போச்சு. அப்போ அமைதி வந்துடும். ஒரு குழந்தைக்கு பசிக்குது, அது ஏதோ கத்துது, அதை பண்ணுது, அது ஒண்ணும் சொல்ல தெரியல. சத்தம் போடுது, இதை தூக்கி அங்க தூக்கி வீசுது, இங்க தூக்கி வீசுது. அப்புறம் அதுக்கு பசிக்குது போல இருக்குன்னு சொல்லி பசிக்கு உணவு கொடுத்துட்டீங்கன்னா அது பாடல சாப்பிட்டு அது பாடல தூங்க ஆரம்பிக்கும். மன நிறைவு வேணும். வாழ்க்கையில வெற்றி என்ன? ஆத்ம சாந்தி. அதனாலதான் ஒருத்தர் வாழ்க்கை முடிஞ்சு போகுது. ஒரு நாள் இந்த உடலை கொண்டுதானே உலக இன்பங்களை அனுபவிக்கணும். அந்த உடல் உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கு அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. ஒரு 80 வயதுக்கு மேல அது உடல் தளரும் போது நீ அனுபவிக்க முடியாது.
கண்ணுக்கு பார்க்கும் திறன் குறைஞ்சிரும், நாவுக்கு சுவை திறன், மூக்குக்கு வாசனையை உணரும் திறன், தோலுக்கு தொட்டு உணரும் திறன், காதுகளுக்கு கேட்கும் திறன் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் எங்க ரசிக்க போறீங்க நீங்க? சரி, இன்னொன்னு இருக்குது, பிறருக்கு உதவுறதுல ஒரு இன்பம் இருக்குயா. ஏன் பிறருக்கு உதவுறீங்க? எல்லாரும் நான் தானே. இப்ப நான் எங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு உதவுறேன், அவரும் இந்த உலக இன்பங்களை அனுபவித்து வாழ்வதற்கு. அதுக்கு ஏதோ அவருக்கு ஏதோ பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை அல்லது உடல் நல பிரச்சனை, இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க முடியல. இப்ப நான் உதவுறேன் இல்ல. அவருக்கு நோய் இருந்தா உலக இன்பங்களை அனுபவிக்க முடியுமா? சொல்லுங்க. உடம்புல நோய் வந்தாலே நீங்க சரியா சாப்பிட முடியாதுல்ல. சொல்லுங்களேன். தீபாவளி வந்துருச்சு, உடம்புல நோய், நீங்க சாப்பிட்டு அனுபவிக்க முடியுமா? ஆடி பாடி அனுபவிக்க முடியுமா? ஒண்ணும் முடியாது. அப்போ ஒருத்தர் நோயோட வாழ்றாருன்னா அவர் நோயற்று வாழ்வதற்கு உதவுறோம்ல, அதுல ஒரு இன்பம் இருக்குதா இல்லையா? ஏன் யாருக்கு உதவி இருக்கிறேன்? எனக்கு தான் உதவி இருக்கிறேன். அனைவரும் நானே. ஒருத்தருக்கு பொருள் பிரச்சனை இருக்கு, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. உயிர் வாழ்வதற்கும் புலன் இன்பங்களை தூய்த்து வாழ்வதற்கும் பொருள் வேண்டும். இப்ப பொருள் இல்லாதவருக்கு கொடுக்குறீங்கன்னா பண்டம், ஈகை, பண்டிகை, தீபாவளி பண்டிகை கொடுக்குறீங்களா? அது கொடுக்கறதுல ஒரு இன்பம் இருக்குதா இல்லையா? வாங்குறதுல இன்பமா, கொடுக்கறதுல இன்பம்? லஞ்சம் கொடுக்கறவனுக்கு கூட இன்பம், லஞ்சம் வாங்குறவன் என்னமோ நினைச்சுக்கிறான் இன்பம்னுட்டு. அதெல்லாம் கிடையாது. உனக்கு மன நிறைவே இருக்காது. இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தான்னா பரவாயில்ல. எந்த இருக்க போகுது. அதனால நானும் அரசு பணியில இருந்ததுனால எல்லாம் சொல்றேன். அப்போ அவனுக்கு பிறருக்கு உதவுறமா இல்லையா? பொருள் பிரச்சனை வந்தா அதே போல அவனுக்கு எதுக்கோ உதவுறதுக்கு ஆள் இல்லை. ஐயோ, நான் அனாதி ஆயிட்டேன்னு எனக்கு யாராவது உதவுங்க, உதவியை கேட்கிறான், நாடுகிறான். அவன் துன்பப்படுறத பார்த்து இன்னொருத்தர் உதவுறான். இப்படி தன் உடல் ஆற்றலையோ அல்லது பொருளையோ அறிவையோ கொடுத்து வாழும் வழி தெரியல, அறியாம இருக்கிறது. இப்ப அறிவை கொடுக்கிறோம். அருளை கொடுத்தல், அருள் தொண்டு, பொருள் தொண்டு. பொருளையோ அறிவையோ கொடுத்து உடல் உழைப்பையோ பிறருக்கு கொடுத்து பிறர் துன்பம் போக்கி பிறர் நலமாக வாழ உதவுறோம் அல்லவா? அது ஒரு இன்பம் இல்லையா? அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பிறருக்கு உதவுறது. அதனாலதான் நம்ம ஒருத்தர் உதவும் போது ஒருத்தர் நன்றி சொன்னா கூட, எதுக்கு நன்றி சொல்றீங்க? நான் தான் நன்றி சொல்லணும். உங்களுக்கு உதவுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்தீர்களே, உங்களுக்கு உதவி அதிலே ஒரு இன்பம் காணுகிறேனே, ஈத்துவக்கும் இன்பம். இன்பம் கொடுப்பதிலா பெறுவதிலான்னு சொன்ன. கொடுக்கணும் சார், கொடுக்குதுல சொல்லுவாங்க. கர்ணன் புராணத்துல வருது, குண்டலத்தையே கொடுத்தான், உயிர் காக்கும் கவச குண்டலத்தையே. இன்னும் தொடருகிற பிறவிக்கு புண்ணியம் சேர்த்து வைத்திருக்கிறாய், அதனால நீ தொடருகிற பிறவியில உனக்கு இன்பம் கிட்டும், அந்த புண்ணியத்தை எனக்கு கொடுத்துட்டு போப்பான்னு கேட்டான். இந்திரன் வந்து கேட்டான்ல புராணத்துல, அதை கூட தந்தைன்னு கொடுத்தானே. அப்படி கொடுக்கறதுல ஒரு இன்பம் பாருங்க. இப்ப நம்ம மனவளக்கலையில ஆசிரியர்கள் இந்த அறியாமையில துன்பப்படுற மக்களுக்கு அறிவை கொடுக்கிறோம், ஒரு வாழும் முறையை கற்றுக் கொடுக்கிறோம். எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஏதோ நான் சில இடங்கள்ல இரவு நேரம் பயணம் பண்ணி காய்ச்சலோடெல்லாம் போயிருக்கிறேன். பஸ் ஒழுகும், பஸ்ல நின்றுகிட்டு போவோம், ஒழுகிட்டு இருக்கிற பஸ்ல எல்லாம் கீழே கொண்டு போன பெட்டியை போட்டு அதுல உட்கார்ந்து காலு கடுக்க மணிக்கணக்கா. ஆனா அங்க போய் 4 பேருக்கு இந்த வாழ்க்கை கல்விய, துன்பமில்லாமல் வாழும் வாழ்க்கை கல்வியை கற்றுக் கொடுத்துட்டு வரோம் பாருங்க. அவங்க வாழ்த்துறாங்களே, ஐயோ ரொம்ப நல்லா வழிகாட்டினீங்க, நீங்க நல்லா இருக்கணும், நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும்.
அவன் வாழ்த்துறானோ வாழ்த்துல நமக்கு இருக்கு சந்தோஷம். இது பேரின்பம்ங்க. பாருங்க, நாம அந்த உலக இன்பங்களை துய்ப்பது, பொருளுறவு அல்லது அந்த புலனின்பங்களை துய்ப்பது இன்பம். அது சிறிது நேர இன்பம் தான். ஆனால் அந்த பிறருக்கு உதவுறோம் பாருங்க, அது சலிப்பிலா இன்பம் மாதிரி சொல்வார். இந்த இந்த சாப்பிட்றதுக்காக கூட சலிப்பு வந்துடும். ஆனா தொண்டு செய்யறதுல சலிப்பே வராது. இப்ப கூட நான் சொல்லுவேன், எனக்கு 80 வயசு ஆச்சு, நான் இன்னும் நீண்ட காலம் வாழணும்னு நினைக்கிறேன். எதுக்கு? தொண்டாற்றி இன்பம் காண. ஏனென்றால் அது சலிப்பிலா இன்பம். அதை பேரின்பம் என்றும் சொல்லலாம். ஏனென்றால் இந்த தொண்டு செய்வதற்கு நான் இவ்வளவு பேருக்கு தொண்டு செஞ்சேன், அதனால எனக்கு துன்பம் வந்துருச்சு. தொண்டு கூட நான் அதிகமா செஞ்சுட்டேன் அப்படிலாம் கிடையாது. அதிகமா எல்லாம் ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? அதனால இப்படி வாழ்வது தாங்க வாழ்க்கையில வெற்றி. அப்போ இதைத்தான் சொன்னாங்க, நீ அறிவில் முழுமை பெறுவது அதுதான் வெற்றி, தலையாய வெற்றி. ஒரு வாழ்க்கை ஊர் பயணம். பயணத்துல வெற்றி என்றால் என்ன? எந்த ஊருக்கு போகணுமோ அங்க போய் சேர்ந்துட்டா அது வெற்றி. சக்சஸ்ஃபுல் ஜேர்னி. இப்ப ஊர் பயணம் போனார், விஷ் யூ ஆல் சக்சஸ். உங்களை பயணம் வெற்றிகரமாக அமைய என்ற வாழ்த்துக்கள் சொல்றீங்களே, என்ன வாழ்க்கை பயணம் எதை நோக்கிங்க? பயணம் எது பயணம் செய்கிறது? மகிழ்ச்சி சொல்றாங்க, அறிவின் பயணமே மனித வாழ்க்கை. எதுங்க? அறிவின் பயணம். ஒரு நூல் இருக்குது, ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ். அதான் மனித வாழ்க்கையே. அறிவு, மதுரை சொல்றாரு பாருங்க, இந்த மெய்ப்பொருள் சுத்தவெளி அறிவு. அந்த அறிவுதான் சடப்பொருள்களிலே வடிவம் குணம் இயக்க ஒழுங்காக இருக்கிறது. விண் முதல் மண் வரையில இந்த விண் தனித்து இயங்குகிற விண், அது கூடி இயங்குகிற விண், அதுக்கு ஒரு வடிவம் வருகிறது, அதுக்கு ஒரு குணம் வருகிறது, அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை. அதுல ஒரு மாற்றம் வருகிறது இல்லையா? தன் நிலையிலிருந்து மாறுகிறது. செம்புதானே பொண்ணு ஆகுது, பொண்ணுதானே இப்ப ரசம் ஆகுது, பாதரசம். ஒண்ணு இன்னொன்னா மாறுது. விண்ணுதான் காற்றாகுது, காற்றுதான் நெருப்பாகுது. அதுல காற்றுல ஹைட்ரஜன்ல இருந்து நைட்ரஜன் வரையில அதெல்லாம் காற்று தான். ஆனா அங்க ஒவ்வொரு குணம் வேறுபடுகிறது. அது வெப்ப காற்றா வர்ற போது அந்த ஒளி வருது. ஹைட்ரஜன் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அதுல நைட்ரஜனை செலுத்தினீங்கன்னா நெருப்பு அணைஞ்சு போகுது. ஏன்? அதுக்கு ஒரு குணம். எல்லா அணுக்களின் கூட்டம் தான். செம்புக்கு ஒரு வர்ணம், நிறம், பொண்ணுக்கு ஒரு நிறம், இரும்புக்கு ஒரு நிறம். மண்ணுக்கு எத்தனை வகையான நிறங்கள் இருக்கின்றன, எத்தனை வகையான வாசனைகள் இருக்கின்றன. நீரிலே சுவை, இந்த மண்ணுல சுவை இருக்குது, வாசனை இருக்குது, வெப்பம், ஓசை, அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை எல்லாம் மண்ணுல இருக்குது. ஏன்னா மண்ணுக்குள்ள என்ன இருக்குது? நீர் இருக்கு, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது. ஒண்ணுக்குள் ஒன்றாக இருக்கிறது இந்த பிரபஞ்சத்துல. இந்த சடப்பொருளிலேயே அறிவு என்னவா இருக்குதுங்க? வடிவமாக, குணமாக. அங்க ஒரு இயக்க ஒழுங்கு இருக்கிறது. விண் முதல் மண் வரை ஐம்பூதங்கள் இயங்குகிறது. அந்த இயக்கத்திலே ஒரு ஒழுங்கு இருக்கிறது. விண் ஒரு நொடியில எத்தனை முறை சுழலணும்னு ஒண்ணு இருக்கு. காற்றிலே இருக்கக்கூடிய விண் எத்தனை முறை சுழலணும் இருக்கு. சுழல் வேகம் குறைஞ்சிரும். நெருப்பு விண்ணின் கூட்டம் தான், நீரின் விண்ணின் கூட்டம் தான், மண்ணும் விண்ணின் கூட்டம் தான். அந்த இயக்கத்திலே ஒரு ஒழுங்கு இருக்கிறது. இயக்க ஒழுங்கு, ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் in everything and everywhere is consciousness. அறிவு.
இதான் வேதாத்திரியம் சொல்லுது. எல்லாம் விஞ்ஞானிகள்லாம் திணறாங்க. மெய்ஞானி எல்லா விஞ்ஞானிகளுடைய கேள்விகளுக்கும் விடையாக இருக்கிறார். அதனாலதானே மகரிஷிக்கு விஞ்ஞானிகள் எல்லாம் மகரிஷியுடைய அறிவை கேட்டாங்கல்ல. அமெரிக்காவில் விஞ்ஞானிகள் கூட்டத்துல பேசுற போது மகரிஷி, நாங்கெல்லாம் தேடிக்கிட்டே இருக்கிறோம் இந்த பிரபஞ்ச நிகழ்ச்சியுடைய காரண காரியங்களை, எப்படி வந்தது, சடப்பொருள் இருந்து உயிர் பொருள் எப்படி வந்தது, இப்படி இந்த விண்ணு எப்படி தோன்றிச்சு, எல்லாம் விண்ணுக்குள்ள என்ன இருக்குது, எல்லாம் நாங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க எப்படி சாமி இவ்வளவு சர்வசாதாரணமா கண்ணை மூடிக்கிட்டே சொல்றீங்களே? நாங்க கண்ணாலையும் பார்த்து நுண்ணோக்கிய வச்சு பார்த்துலாம் நாங்க தேடிட்டு இருக்கிறோம். எங்க சாமி படிச்சீங்க இதெல்லாம்? ஐ ஸ்டடிட் இன் தி சிட்டி ஆஃப். 3ஆம் கிளாஸ் தானே படிச்சாரு, அது கூட சரியா படிச்சு. அதுக்கு மேல படிச்சே போதும். அப்புறம் சுயமா தான் படிச்சுக்கிட்டார், பல மொழிகளை படிச்சுக்கிட்டார். பாருங்க, ஆங்கிலத்துல கவிதை எழுதுறாரு. ஆங்கில கவிதைகள், தமிழ்ல ஆயிரக்கணக்கான கவிதைகள், உரைநடை நூல்கள். ஒரு தமிழை கொஞ்சம் பாருங்க. இந்த அறிவுல எங்க இருந்தோம்? எல்லாம் இறைவன் தந்தார். இறைவன் அது எல்லாம் அதுவானால் அதுவே சொல்லும். மகரிஷி சொல்வார், ஒரு முறை அப்படியே பேசுறாரு. இந்த சுத்த வெளி அதிருது, நொறுங்குது, துகள்கள் வருது, துகள்களை சூழ்ந்து அழுத்துது, அது விண்ணாகுது, அந்த விண்ணு அப்புறம் காற்றாகுது, நெருப்பாகுது, அணுக்கள் கூடி அழுத்தம், ஒலி, சுவை, வாசனை, விளைவுகள் எல்லாம் வருது. அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு நாள் கேட்டேன், சாமி இது எப்படி இவ்வளவு நீங்க சொல்றது இப்படியே சொல்றீங்களே, அது எப்படி சாமின்னு? நான் பார்த்துதான் சொல்றேன். எப்படிங்க? அகக்கண்ணால் பார்த்து, ஞான கண்ணால் பார்த்து. அவன்தான் ஞானி. அது மாதிரி அந்த அறிவு எப்படி இருக்குங்கிறத சொல்றாரு மகரிஷி. சுத்த வெளியில முற்றறிவாக இருக்கிறது சடப்பொருள்களிலே, ஐம்பூதங்களிலே, பஞ்சபூதங்கள்னு சொல்றோம். இதான் நட்சத்திரங்கள் கோள்களாக இருக்கின்றன. இதிலே வடிவம், குணம், இயக்க ஒழுங்காக இருக்கிறது. பாருங்க, இப்போ பூமி தன்னைத்தானே சுற்றுவதில் ஒரு இயக்க ஒழுங்கு இருக்கு. ஒரு அணு சுழல்வது போல அணுக்களால் ஆன இந்த நில உலகம் ஒரு ஒழுங்கா சுத்துது இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு சுற்று சுத்துது இல்ல. 365 கால் நாள்ல ஒரு சுற்றை முடித்துக் கொள்ளுகிறது அல்லவா? இது ஒரு இயக்க ஒழுங்கு இல்லையா? நாம ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு நாளைக்கு அலுவலகத்துக்கு போறப்ப கூட சரியான நேரத்துக்கு எல்லா நாளும் போயிட முடியுதா? கூட முடியல. ஆனா இந்த நில உலகம் போகுத, இதுக்கு பேர் தாங்க இயக்க ஒழுங்கு. அதுல அது என்னென்ன மாற்றங்கள் வரணும், எப்படி எப்படி ஒரு நெல்மணி முளைத்த நாள்ல முளை வரணும், அது செடியாக வளர்ந்து எவ்வளவு நாள்ல வரும், அது என்ன வடிவம், குணம், அப்புறம் நெல்மணிகள் வருது, நெல்மணி பழுத்து முதிர்ந்து அப்புறம் அந்த நெல் பயிர் காய்ந்து போகிறது. அதே மாதிரி நம்ம தாய் வயிற்றுல உருவாகிறோம். முதல் மாதம், 2வது மாதம், 3வது மாதம், 4வது மாதம், 5வது மாதம், 6, 7, 8 மாசத்துல கட்டி முடிக்கப்பட்டது. 9வது மாதம் திரும்புது. அதான் 9, 10, 1, 0. என்ன அருமையான ஒரு மாற்றம், ஒரு முறையான மாற்றம். இதுதான் இயக்க ஒழுங்கு. அது சடப்பொருள் இருக்குது, உயிர் பொருள் இருக்குது. இதான் அறிவு. இதான் அறிவின் பயணம். பேட்டர்ன், பிரிசிஷன் அண்ட் ரெகுலாரிட்டி. வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு. இந்த அறிவு, இதை புரிஞ்சுக்கணும். இதான் அறிவின் பயணம். அப்ப உயிர் பொருள்ல என்ன ஆகுதுன்னு பாருங்க. உயிர் பொருள்ல வடிவம், குணம், ஜடப்பொருள்ல வடிவம், குணம், இயக்க ஒழுங்காகவும் இருக்கிறது. உயிர் பொருளையும் தாவரம் முதல் மனிதன் வரையில வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு இருக்கிறது. கூடுதலாக இந்த சீவன்களிடம் முதல்ல இப்போ
தாவரம், புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடை, மனிதன். இந்த ஜீவன்களிடம் அறிவு எப்படி இருக்குதுன்னா, உணர்தல், துய்த்தல், பிரித்து உணர்தல், காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவோம். உணர்கிறது. எதை உணர்கிறது? இந்த ஐம்பூதங்களை அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக உணர்கிறது. அதுல இன்ப துன்ப அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். இது அனுபவம், இது அனுபவம். பேட்டர்ன், அதாவது காக்னிஷன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன், என்ஜாய்மெண்ட். உணர்தல், துய்த்தல், பிரித்து உணர்தல், பிரித்து பார்க்கிறது, அனுபவங்களை ஆராய்கிறது. அதான் சிந்தித்தல். வாட், ஹவ், வை, என்ன, எவ்வாறு, ஏன். நான் எங்கிருந்து வந்தேன்? சரி, அம்மா கருப்பையிலிருந்து வந்தேன். எப்படி வந்தேன்? எப்படி அங்க கட்டப்பட்டேன், உருவானேன்? நான் யார்? நான் யார்? எங்கிருந்து வந்தேன்? எப்படி வந்தேன்? ஏன் வந்தேன்? ஏண்டா பிறந்தேன்? கடவுளே, நீ ஏன் என்ன படைச்ச? அவன் மனிதனாக வந்திருக்கிறான். சரி, ஏன் வந்த? நீ ஏன் மனிதனா வந்த? ஏய், என் எழிலை நானே ரசிப்பதற்கு, உள்ளதை உள்ளபடியும் உருமாற்றி, தரம் மாற்றி, அழகுபடுத்தியும் ரசிப்பதற்காக நான் மனிதனாக வந்திருக்கிறேன். ஆகையினால் மனிதனிடம் இருக்கிற அறிவு தன்னையே அறிகிற அறிவாக இருக்கிறது. இதான் அறிவின் பயணம். அப்ப அறிவு பாருங்க, ரொம்ப சிம்பிள். தாவரம் முதல் கால்நடைகள் வரையில இந்த அறிவு வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு, உணர்தல், தீர்த்தல், பிரித்து உணர்தல். அதான் மனம். மனிதரிடம் இருக்கிற மனம் தன்னையே அறிகிற மனம். அதான் அறிவை அறிகிற மனம். அறிவை அறியும் அறிவு. அதான் அறிவு அறிய. அதுதான் அறிவு திருக்கோயில் கட்டி வச்சாங்க. அப்ப அறிவையும் அறிகிற போது இந்த அறிவின் பயணம் என்ன ஆகுறதுங்க? நிறைவு பெறுகிறது. அறிவின் பயணம் முடிந்தது. அறிய வேண்டியதை அறிந்து விட்டது. இதுக்கு மேலேயே அறிவதற்கு ஒன்றும் இல்லை. இதான் அறிவு முழுமை. அதான் முக்தி. அதான் ஞானம். இதான் வெற்றி. அப்ப மனித மனமுக்கு என்ன வெற்றி? என்ன மனிதனுக்கு என்ன? மனம்தான மனிதன். அறிவுதான். இந்த மனமாக இருக்கிற அறிவு தன்னை அறிந்து விட்டால் அதுதான் வெற்றி, சக்சஸ். தான் வாழ்க்கையில வெற்றி. இந்த வாழ்க்கையில வெற்றி பெற்று விட்டானே என்றால் தன்னை அறிந்து விட்ட அவன் தத்துவ ஞானி. விளங்கி விடுகிறது. வாழ்க்கையை விளங்கிக் கொள்கிறான். வாழ்வது யார்? இறைவன். நான் யார்? நான் ஆத்மா, நான் மெய்ப்பொருள். நானேதான் அனைவருமாக வாழ்கின்றேன். விண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும் நானே. இத பகவத்கீதையில பகவான் சொல்வார் அர்ஜுனனுக்கு. அர்ஜுனா, நான் உருவமற்றவன், நான் விஸ்வரூபி, சுரண மகா பெரியவன் பகவான். வள்ளுவர் சொல்றார் இல்லையா, ஆதி பகவான். இருள் தான் கருப்பு. கிருஷ்ணன் நான் விஸ்வரூபி, பெரிய உருவம், பெரிய பகவான். பகவான் பகவான் தமிழ், பகவன் பகவான் வடமொழி. ஆதி பகவன் வள்ளுவர் அதைத்தான் சொல்றாரு. இன்னும் நிறைய பேருக்கு வள்ளுவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், அவரு கடவுளை பற்றி எங்கேயும் சொல்லல, அப்படி இப்படிங்கிறாங்க, கடவுள் வாழ்த்துங்கிறாங்க. இது என்னமோ உளர்றாங்கடாங்க. முதல்ல புரிஞ்சுக்கணும், ஆதி பகவன் முதற்றே ஒளி. அந்த சுத்த வெளியில இருந்து, இருள்ல இருந்து தானே இறை துகள்கள் துவங்கி துகள்கள் வந்தது. நானோ பார்ட்டிகிள்ஸ் விஞ்ஞானமா தானே சொல்லுது. இப்போ கிராவிட்டி, சுத்த வெளியில இருந்து துகள்கள் வருகின்றன, இப்படிதானே சொன்னாங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் கடைசியில் அதானே சொல்லிட்டு போனாரு. அந்த துகள்கள் கூடிதான் டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், அத காட் பார்ட்டிகிள்ஸ்ன்னு நாம சொல்லிக்கிறோம். அவைகள் கூடிதான் விண்ணாகி, காற்றாகி, நெருப்பாகி, நீராகி, மண்ணாகி, அண்டங்களாகி, சூரியனாகி, கோள்களாகி, முறையாக கூடி தாவரம், புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடைகளாகி மனித சமுதாயமாக வாழ்கின்றது. இதைத்தான் ஆதி பகவான்
பகவத்கீதையில சொல்றாரு, இத வியாசர் எழுதுறாரு. அங்க எல்லா கேரக்டருமே வியாசர் தான். அர்ஜுனனும் வியாசர் தான், கிருஷ்ணனும் வியாசர் தான். அவர் தான் கேரக்டர், திரைக்கதை வசனம் அவர் தான். இது ஒரு கதாபாத்திரம். துரியோதனனும் வந்தான், கர்ணனும் வந்தான், எல்லாரும் அவன், குந்தியா வந்தான், எல்லாரும் நான் தான். அனைவரும் நானே, அனைத்தும் நானே, அனைத்து சடப்பொரு யாவையும் எவ்வுயிரும் தானாகி என்று சொல்வார் நம்மாழ்வார். வானாகி மண்ணாகி ஊனாகி உயிராகி என்று சொல்வார் மாணிக்க வாசகர். அன்பானவர்களே, இந்த உண்மையை தெரிந்து கொள்வதுதான் வாழ்க்கையில வெற்றி. இப்ப தன்னை அறிவதுதான் வெண்ணை ஆற்று. தன்னை அறிந்தவனுக்கு இனி கேடில்லை, துன்பமே இல்லை, இன்புற்று வாழ்வான். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. எப்படின்னு பாருங்க. இந்த தன்னை அறிந்தவன் நான் யாருன்னு தெரிஞ்சுட்டான். எதுக்கு வந்திருக்கிறான்? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க. அதுதான் உயிர் வாழணும். அந்த உயிர் இந்த உடம்புலே வாழ வேண்டுமானால், உயிர்னா இப்போ எதை சொல்றோம், எப்படி இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறோம்? சீவகாந்த சக்தி, உயிர் சக்தியை செலவு பண்ணி தான் நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப இந்த ஜீவகாந்த சக்தி இந்த உடம்புல இருந்து செலவாகணும்னா அந்த உடம்புல உற்பத்தி ஆகணும்ல. அப்ப உற்பத்தி ஆகணும்னா இங்க ஐம்பூதங்களும் முறையாக கூடியிருக்கணும். அதுக்கு தான் இப்ப சாப்பிடுறோம், தண்ணி குடிக்கிறோம், உணவு, உழைக்கிறோம் இல்லையா, வெப்பம், காற்று, இதெல்லாம் இப்ப நிலம், நீர், நெருப்பு, காற்று, இதை நாம கூட்டுறோம். இறைவன் தான் கூடி வந்த. நாம் இப்ப எதுக்கு சாப்பிடுறோம், தண்ணி குடிக்கிறோம், நிலம் நீரை கூட்டுறோம். ஏன் உழைக்கிறோம்? வெப்பமும் காற்று அப்பதான் கூடும். ஏன் உறங்குறோம்? இந்த சிற்றின்பங்களை அளவோடு அனுபவிக்கிறோம். புலன் இன்பங்களை மனதை அமைதி நிலையில வைத்திருக்கணும். உணர்ச்சி மனம் கொந்தளிக்காம. அதான் உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உறவு, உடல் உறவு, அது சிற்றின்பம், எண்ணம். புரியுதுங்களா? இந்த ஐந்திலும் அளவு முறை காத்து விட்டால் நாம் ஐம்பூதங்களையும் உடல்ல சீராக பராமரிக்கலாம். இதாங்க உடல் நலம். அப்போ இது வெற்றி தானே. நீ உன்னை அறிந்த உடனே நீ உடல்நலம் காக்கும் அறிவு உனக்கு தெளிவா விளங்கி போச்சு, நீ ஞானி. அப்போ நீ உடல்நலம் காக்கும் அறிவை அறிந்தவன். இது ஒரு பெரிய வெற்றி அல்லவா வாழ்க்கையில வெற்றி. அப்புறம் என்ன? பொருள் உனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய பொருள் எல்லாம் இருக்குது. அதை தேவையான பொருளை எது எனக்கு தேவை என்று தெரிவித்து அதை உருமாற்றி தளம் மாற்றி அழகுபடுத்தி பயன்படுத்துகிற அறிவு தான் உனக்கு வேணும். அதுவும் நீ சிந்திச்சா வந்துருமே. அந்த அறிவையும் கொடுப்பது இறைவன் தானே. அப்ப இந்த பொருளாக இருப்பதும் இறைவன், அதை உருமாற்றி தரம் மாற்றி அழகுபடுத்துகிற தொழில் அறிவாக இருப்பவனும் இறைவன். மதுரை சொல்வார், உனக்கு வேண்டியது எல்லாம் இருக்கு, வேண்டல் என்ன வளம் என்னன்னு தெரிஞ்சு வாழ்ந்தா போதும். நீ கடவுள்கிட்ட போய் வேண்ட வேண்டியதில்லை. உடல் நலத்துக்கு கடவுளை வேண்ட வேண்டியதில்லை. இயற்கையை, கடவுளை அறிந்தால் போதும். அதே போல பொருளுக்கு வேண்ட வேண்டியதே இல்லை. எந்த பூஜையோ அதுவோ அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை வச்சா செல்வம் வரும், அதை வச்சா செல்வம் வரும், தனாகர்ஷன சங்கல்பம் பண்ணணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் தெரியாதவனுக்கு, தன்னை அறியாதவனுக்கு. அதனால தெரிஞ்சு போச்சு. சில ஆக்கத்துறையில அறிவை செலுத்தி ஊக்கமுடன் உழைத்து தேவையான பொருளை, இயற்கை வளம் கெடாம தனக்கும் பிறருக்கும் சமுதாயத்தோடு கூடி, எல்லாருக்கும் தானே பொருள் வேணும். அப்போ தனக்கோ பிறருக்கோ இயற்கைக்கோ கேடு விளைவிக்காம அறவழியில பொருள் ஈட்டி, அந்த பொருள் ஈட்ட தெரியாதவங்க எல்லாருக்கும் பகிர்ந்தளித்து நாமும் சிக்கனமாக செலவு செய்து வாழ்ந்தால் நிறை செல்வந்தராக வாழலாம். இது வாழ்க்கையில வெற்றி இல்லையா? நிறைய சம்பாதிச்சாதான் வெற்றியா? உனக்கு இது நிறைவு தானே, போதுங்கிற அளவுக்கு. சரி, அதே போல உனக்கு உதவும் உறவுகள் இல்லாம வாழ முடியுமா? முடியாது. பொருள் ஈட்டுறதுக்கு கூட ஒரு பிடி உணவு உற்பத்தி பண்ணணும்னா எத்தனை பேருடைய உழைப்பு இருக்குது. அந்த உழைக்கிறதுக்கு இங்க
உன்னை போல் மனிதர்களாக சமுதாயமாக வாழ்வது யாரு? அதே இறைவன் தான். அப்போ இறைவன் ஒருவருக்கொருவர் உதவுறதுக்கு தானே மனுஷனே வந்திருக்கிறான். உதவி வாழ்வதுதானே இயற்கை. பொருள் ஈட்டல், புலன் இன்பங்களை துய்த்தல். பிறர் உதவி இல்லாம நீங்க அனுபவிக்க முடியுமா? பொருள் ஈட்டவும் முடியாது. மேன் இஸ் a சோசியல் பீயிங். இது இந்த அறிவு, தன்னை அறிந்த அறிவு வந்ததுனால அப்ப நீ என்ன செய்யணும்? நீ யாருக்கும் துன்பம் தராமலும் பிறர் துன்பம் போக்கியும் வாழ்வாய். இரண்டொழுக்க பண்பாடு ஈதல் இசைபட வாழ்தல். இப்படி வாழ்ந்தா உனக்கு உதவும் உறவுகள் வராதா? இப்படி வாழ்ந்துகிட்டே இரு. உங்க வீட்டுல ஒரு ஒரு இன்ப நிகழ்வு அல்லது ஒரு துன்ப நிகழ்வு எவ்வளவு பேர் வர்றாங்க நீ பாரு. இதெல்லாம் வெற்றி. எல்லாம் பாருங்க. அப்ப இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கல மன நிறைவும் வந்துடும். இதுதான் நாங்க வாழ்க்கையில வெற்றி. இப்ப வெற்றின்னா என்னங்க? அறிவில் முழு வாழ்க்கை பயணம். அறிவின் பயணமே மனித வாழ்க்கை என்பதை தெரிந்து கொண்டு மனிதன் தன்னை அறிந்து வாழும் போது, தலைவனை அறிந்து வாழும் போது, இந்த இயற்கையை முழுமையாக அறிந்து வாழுகிற போது அவன் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வான். இதுதான் வாழ்க்கையில வெற்றி. ஏதோ பெரிய விளையாட்டு வீரர் ஆகி வாழ்க்கையில் சக்சஸ், ஒரு வெறுமை ஆஸ்கர் அவார்டு, அது பெரிய இசை கலைஞர், அது இது இன்டர்நேஷனல் அவார்டு எல்லாம் வாங்குறாங்களே, இதெல்லாம் வெற்றின்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் அப்படிலாம் வெற்றி இல்லை. எது வெற்றிங்க? தன்னை அறிந்து அறிவில் முழுமை பெறுவது. அவனே எப்படி வாழ்வான்? இந்த வாழ்க்கையில் சக்சஸ்ஃபுல் லைஃப், நல்ல உடல் நலத்தோடு. இயற்கை அவனுடைய உடல் எப்போ இயக்க நிற்கும்? முதுமை காலத்துல. அதான் இயற்கையான. அவன் கண்டிப்பா தன்னை அறிந்தவனுக்கு அகால மரணம் வரவே வராது. அவனுக்கு விபத்தும் வராது, அவரை யாரும் கொலை செய்ய மாட்டாங்க, தற்கொலையும் பண்ண மாட்டான், அவனுக்கு நோயும் வராது. அப்ப இயற்கை மரணம் வரும் நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் இயற்கை மரணம் தான் வரும் இந்த உடலுக்கு. அது தானா வயசாகி இதுக்கு மேல நடக்க முடியும். எனக்கு நடக்க முடியாதுன்னு நினைக்கிற போது நானே நினைச்சிருவேன், இந்த உடல் வேண்டாம், போதும், எனக்கு எல்லா உடலும் இருக்குது, அப்புறம் என்ன இத்தனை எல்லா உடம்புலையும் நான் தானே வாழ்றேன், இந்த பொத்தலா போன உடல் இப்ப எனக்கு எதுக்கு என்று மதுரை சொல்லுவார். நீ வேண்டும் போது உயிர் விடலாம்னு சொல்லுவார். அது மாதிரி அன்பானவர்களே, ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப், வாழ்க்கையில வெற்றின்னா உடல் நலத்தோடும் பொருள் வளத்தோடும் நட்பு நலத்தோடும் உலக இன்பங்களை துய்த்து மன நிறைவோடும் வாழ்வது. அதுவே ஆத்ம சாந்தி. அப்படியானால் இனி பிறவி தொடராது. எனக்கு இன்னும் ஆசை இருந்தால், இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற நிறைவேறாத ஆசைகள் இருந்தால்தானே பிறவி தொடரும், உடல் எடுக்கும். அதனால பிறவி பெருங்கடல் நீந்தி விடலாம். அதுதான் இறைநிலை அடைதல், பிறவாத நிலை என்று கூறி, அந்த பிறவாத நிலையை, இரவாத நிலை, இறப்பும் பிறப்பும் மற்ற நிலையை அடைவதுதான் வாழ்க்கையில் வெற்றி என்று கூறி நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இப்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்புபவர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக உண்மையாலம்மா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, நீங்க ஐயாட்ட கேள்வி கேட்கலாமா? ஆமா, வாய்ப்புக்கு நன்றிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா சொன்னீங்கல்லங்க ஐயா, அந்த உயிர் இது வரும்போது உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அது மட்டும் சொல்லுங்க ஐயா. சாப்பிடுறீங்க, சுவைய உணர்றீங்க, அது உங்களுக்கு மனசுக்கு பிடிக்குது அல்லது பிடிக்கல, பொருத்தமா இருக்குது அல்லது பொருத்தமா இல்லை, அல்லது இன்பமா இருக்குது அல்லது துன்பமா இருக்குது, இல்லைங்களா? பிரித்து உணர்தல். இன்னொன்னு ஆராயிறீங்க, இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு ஆராயிறீங்க இல்லையா? உணர்தல், துய்த்தல், பிரித்து உணர்தல். துய்த்தல்னா அது இன்பமாகவோ அனுபோக அனுபவம். அடுத்தது ஆராய்ச்சி. இது ஏன் இப்படி இருக்குது, ஏன் இன்பம், அழுத்தம்னா என்ன, ஒளின்னா என்ன, ஒளின்னா என்ன, சுவைன்னா என்று ஆராய்கிறீங்க இல்லையா? இதான் உணர்தல், துய்த்தல், பிரித்து உணர்தல். ஆராய்தல், வாட், ஹவ், வை என்று ஆராய்கிறது தான்
பிரித்துணர்தல்னு சொல்லலாம். அது வேறாக இருக்கிறது, இது வேற இருக்கு. இப்ப சுவை, இப்ப டீ சாப்பிடுறீங்க, சாப்பிட்டீங்க, மாலையில ஒரு டீ சாப்பிட்டீங்க, ரெண்டும் கூட வேற இருக்குது. ஆமாங்க ஐயா. இதான் பிரித்து உணர்தல். அது இன்பமாவும் இருக்கலாம், துன்பமாவும் இருக்கலாம். ஆ இன்பத்தையும் துன்பத்தையும் பிரித்து உணர்தல் இது ஆ எல்லா ஜீவன்களுக்கும் இருக்கு. ஆனா மனிதனாக இருக்கிறது. ஓ சரிங்கய்யா, புரியுதுங்க. வாட், ஹவ், ஒய், 3 கேள்வி. இது என்ன, எவ்வாறு, ஏன் என்று. இதுதான் சிந்தனை. இதுதான் மனிதனிடம் இருக்கிற அறிவுண்டு சிறப்பு. சரி. இது ஆராய்தல். உணர்தல், தீர்த்தல், பிரித்துணர்தல். அந்த பிரித்துணர்தல்ல ஆராய்தல், அது மனித அறிவுக்கு தான் இருக்கு. சரிதானாமா? சரி. புரியுது புரியுது. நல்ல நல்ல தவம் பண்றவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். புரியுதுங்கய்யா. ஏன்னா இந்த காந்தம், விண்வெளி 3 மறைபொருட்களையும் தவம் செய்து உணர்த்தான் இந்த உண்மைகள் தத்துவம் விளங்கும். அதான் தத்துவ விளக்கம் வேணும்னா தவம் செய்யணும் முதல்ல. அதனாலதான் சொல்றோம். இப்ப இன்னைக்கு கூட ஒருத்தர் நான் கேட்டேன், நீங்க வீட்டுல எல்லாரும் தவம் செய்யணும். நான் வீட்டுல எல்லாரும் காலை நேரத்துல தவம் கண்டிப்பா செய்யணும். ஒரு அடிக்கடி மன்றத்துக்கு போகணும், கூட்டு தவத்துக்கு போகணும். அப்படி அங்கதான் அந்த சிந்தனையும் கொடுப்பாங்க. அகத்தாய்வு பண்றதுக்கும் கூடி தவம் பண்றதுக்கும் தவ ஆற்றல் கூடும். அப்ப சிந்தனைக்கு அங்க விளக்கம் கொடுக்கறாங்க. அதான் அகத்தாய்வு. இந்த இயற்கையின் அமைப்பு, இயக்கம், விளைவுகளை அங்க விளக்கம் கொடுக்கறாங்க. நீங்க சிந்திக்கிறீங்க. இப்ப நீங்க நல்லா தவம் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு இப்ப சொல்ற விளக்கம் புரிஞ்சிடும். சரியாமா? புரியுதுங்கய்யா, புரியுதுங்கய்யா. உழுது பண்படுத்தின பிறகு விதைச்சாதான் அது முளைக்கும். அதனாலதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க. இப்ப இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கிறீங்க இல்லையா, மகிழ்ச்சி பண்ணி நான் சொல்லியிருக்கிற விளக்கத்தை, இப்ப நான் சொல்லியிருக்கேன் இல்லையா விளக்கம், இத நீங்க தவம் பண்ணி திரும்ப சிந்திங்க, புரிஞ்சிடும். சரிங்க. சரியா? சரிங்க. வாழ்க்கை விளம்பரம். அப்ப ஐயா இன்னும் ஒரு கேள்விங்க ஐயா. எல்லாமும் எல்லாமும் நானா இருக்கிறேங்கிறது எளிதா எப்படிங்க புரிஞ்சுக்கலாம்? நீங்க தவம் பண்ணி அந்த இறைநிலைய, ஆறு கடலோடு இணையுது. இணைந்த உடனே அந்த ஆத்து நீருக்கு தெரிஞ்சு போயிடும். எப்படி? இந்த கடல் நீர் தான் எல்லா ஆறுகளாகவும் இருக்கிறது. புரியுதுல்ல? புரியுதுங்க. புரியுமா புரியாதா? இப்ப ஆத்து நீர் கடல் நீரோடு இணைந்து விட்டது, உணர்ந்து விட்டது, அதுவாக மாறிவிட்டது. அப்போ அந்த ஆத்து நீருக்கு ஒரு உண்மை விளங்கி விட்டது. என்ன? அதுதான் நான். ரெண்டு ஒண்ணா ஆயிடுச்சுல்ல. ஒரு அண்டாவிலையும் தண்ணி இருக்குது, ஒரு குண்டாவிலையும் தண்ணி இருக்குது, ஒரு குவளையிலையும் தண்ணி இருக்குது, ஒரு அண்டாவிலையும் தண்ணி இருக்கு. இந்த குவளையில இருக்கிற நீரை அண்டாவில் இருக்கிற நீர்ல கலந்தீங்கன்னா ரெண்டும் கலந்துருமா இல்லையா? அதை பிரிக்க முடியுமா? அப்போ இந்த குவளை நீருக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? நான் அதுவாக மாறிவிட்டேன். எதனால? அதுதான் நான். இதே போல உங்களுடைய மனம் அந்த சுத்த வெளியோடு ஒன்றி நிற்கிற போது அதுவாக மாறி விடுவீர்கள். அதுக்கு என்ன அடையாளம்? அந்த கும்மிருட்டு உங்களுக்கு அகக்காட்சியா தெரிஞ்சிடும். கும்மிருட்டு தெரிகிற போது விண்ணும் தெரிஞ்சிடும். விண்ணை பார்க்க முடியுமா சாதாரண ஊனக்கண்ணால? புலன்களால விண்ணை காண முடியாது. காற்றை உணரலாம், காற்று வீசுது, காற்று, நெருப்பு, நீரு, நிலையெல்லாம் புலன்களால உணரலாம். இந்த புலன்களால விண்ணையோ அறிவையோ உணர முடியுமா? முடியாது. ஆனா தவத்துல சமாதி நிலையில நீங்கள் அறிவை உணர்கிறீர்கள். எப்படி? கும்மிருட்டாக. அப்ப விண்ணும் காட்சியா வந்துடும். இதுதான் தவத்துல சமாதி நிலை. இந்த நிலையை அடைஞ்சவங்களுக்கு இப்ப நான் சொல்ற விளக்கம் தெளிவா விளங்கிடும்.
இதுதான் தவத்துல வெற்றிங்கிற பாருங்க. தவத்துல வெற்றி என்றது சமாதி நிலையை அடைதல். அதான வடமொழியில சொல்லியிருக்காங்க. பிரத்யாகார, தாரணா, தியானம், சமாதி, இல்லையா? அதான் அமைதி நிலை, ஆழ்நிலை, ஊழ்நிலை. மனதை முதல்ல திருப்பணும். புலன்கள்ல இருந்து மனதை உள்நோக்கி திருப்புற அந்த அந்த திருப்பத்துக்கு பேர் தான் பிரத்யாகாரம். அந்த உயிரை உணர்தல். அந்த உயிரை கடந்து அந்த காந்தத்தை கடந்தா உணர்ந்தா ஆகினை தவம். உயிரை உணர்ந்தா துரிய தவம். உயிரை கடந்தா துரியாதீதம். அதான் இறைநிலை தவம். தெரியலீங்களாமா? தெரியுதுங்க. சிறப்பான விளக்குங்க, தெளிவான விளக்கு, மகிழ்ச்சி. முதல்ல தவத்துல வெற்றி பெறணும். தவத்துல வெற்றி பெற்றாதான் அதான் ஞானம். ஆனா ஞானம் பெறணும்னா, அறிவுல முழுமை பெறணும்னா தவம் செய்யணும். தவத்தின் வெற்றியே ஞானம். அப்ப ஏன் தவம் பண்ணணும்? ஞானம் பெற. ஞானம்னா என்ன? இயற்கையை முழுமையாக அறிதல், தன்னை அறிதல். தன்னை அறிந்தவன் தத்துவ ஞானி. இப்ப எல்லாரும் நாம எல்லாம் தத்துவ ஞானி ஆகலாம்ல? ஆனீங்களா இல்லையா? உங்களுக்கு தான் தெரியும். சரியா அம்மா? தெரியுதுங்க. ரைட். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா, நீங்க கேள்வி கேட்கலாமா? அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா நீங்க இருப்பீங்க. அம்மா எப்படி இருக்காங்க? ஐயா அம்மா எப்படி இருக்காங்க? ஐயா எல்லாரும் நல்லா இருக்கிறோம். அம்மா கிருபாநிதி அம்மா, உங்களுக்கு திருப்பி அன்வைட் கொடுக்குறோமா? மைக் ஆஃப் ஆயிடுச்சு. வாழ்க வளமுடன். கேக்குதா ஐயா? கேக்குதுமா, இப்ப கேக்குது. ஹலோ, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கேக்குதுமா, பேசுங்கம்மா, கேக்குது. ஐயா வாழ்க வளமுடன். கேக்குதா ஐயா? வாழ்க வளமுடன். நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. அம்மா கேக்குதாம்மா? கேக்குதுமா, பேசுங்க. நீங்க மைக் ஆன்ல தான் இருக்கு. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். போன் வந்துட்டேன் ஐயா. இப்ப நீங்க அழகா சொன்னீங்க ஐயா. உயிர் வளம், மனவளம், அறிவு வளம், பொருளாதார வளம், எல்லா வளமே நமக்கு கிடைச்சாலும் எப்பவுமே அந்த இறைநிலையோட நம்ம நினைச்சாலும் சில சமயம் சோர்ந்து போறோம். நான் சோர்ந்து போறேன், மத்தவங்களை சொல்லலன்னா. அதற்கு காரணம் என்னையா? உங்களை நான் ஏன்னா நீங்க இப்படி தைரியமா எனர்ஜி வருதுயா. இப்படி பேசுறீங்க. ஒரு மாசம் போன 16ஆம் தேதி பேசிட்டு அடுத்து 16ஆம் தேதி இப்படி உட்கார்ந்துட்டிய. அதுக்கு கூட எவ்வளவோ நிகழ்வுகளை சந்திச்சிருக்கிய. ஆனாலும் உங்களை பார்த்தோன்னே எங்களுக்கு இன்னும் நல்லா நம்ம இன்னும் ஐயா மாதிரி வரணும் அப்படி தோணுதியா. ஆனா நீங்க அந்த எல்லா வளமும் கிடைச்சா கூட சில சமயம் அமுங்கிடுறோம். அது ஏயா? துன்பமும் இன்பமும் கலந்ததுதானே வாழ்க்கையே. இந்த துன்பத்தை என்ன பண்ணணும்? துன்பத்தை போக்கணும். துன்பம் வரும். துன்பமே இல்லாம வாழ்றதுன்னா இப்ப வாழ்க்கையே இல்லையே. துன்பம் வருவது. நீங்க வாழ்நாள் முழுக்க துன்பம் வரும், பிரச்சனைகள் வரும், சிக்கல்கள் வரும். உடல் நலத்துக்கு பிரச்சனை வரும், பொருள் வளத்துக்கு பிரச்சனை வரும், உறவு பிரச்சனை வரும். பொருளை இழந்து விடுவோம், உடல் நலத்துக்கு கூட கேடு வரும், உறவுகளை இழந்து விடுவோம். வரத்தான் செய்ய. அதை சந்திக்கிறது தானே வாழ்க்கை. பிரச்சனையே இல்லாம வாழணும்னா அப்புறம் நீங்க பிறந்திருக்கவே வேண்டியது இல்லையே. ஐயா அது உண்மையிலே உங்கள்ட்ட இருந்தா நான் கத்துக்கிறேன். இன்னமே ரொம்ப அழகா இன்னும் ஸ்பீடா இன்னும் உங்களை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கு. தெடா நீங்க போடுறதெல்லாம் பாக்குறேன். இருந்தா கூட எப்படி இவ்வளவு தேவை ஐயா அவ்வளவு சீக்கிரம்னு எனக்கு தோணுமையா. ரொம்ப சிறப்பு. நன்றி ஐயா. கண்டிப்பா அந்த நிலையை அடைய வேண்டும். அப்பதான் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்கிறேன்னு சொல்றீங்கல்ல. துன்பம்ங்கிறது அது ஒரு அனுபவம். துன்பம் என்பது அது ஒரு அனுபவமா எடுத்துக்கங்க. இப்படி ஒரு அனுபவம் இருக்குதா? அதுதான் ஐயா நினைக்கிறேன். இப்படியும் ஒரு அனுபவமா அப்படின்னு. சிறப்பியா. அம்மா ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. நான் கண்டிப்பா முகப்பேர்ல பாக்குறேன் ஐயா. நன்றி ஐயா. வாங்கம்மா வாங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன்.
வாழ்க வாழ்க வளமுடன் வளமுடன் அம்மா, வாழ்க. வளமுடன். மிக்க நன்றி. அடுத்த அன்பராக தேவி ராணி, நீங்க பேசலாமா? உங்களுக்கு அன்மீட் கொடுத்தாச்சு. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயாட்ட ஐயா பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, நம்ம அருள் தந்தை அவர்கள் ஜடப்பொருள்லையும் உயிருள்ள பொருள் மாதிரியே இயக்கம் இருக்கு அப்படின்றத இந்த மலரே மலரே பாடல் மூலமா சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆமாம்மா. எனக்கு அந்த பாடலுடைய விளக்கம் கொஞ்சம் தேவைங்க ஐயா. வாழ்க வளமுடன். பாருங்க, பூமி சடப்பொருள் தானா இல்லையா? ஆமாங்க ஐயா. சுத்துதா சுத்தலையா? சுத்துதுங்க ஐயா. அணுவை நீங்க பார்த்ததில்ல, விண்ண பார்த்ததில்ல, புரியுங்களா? அந்த விண்ணின் காற்று, நெருப்பு, நீரு, நிலம், இந்த 5 கூடிதான் இந்த நில உலகமா இருக்கு. சரிங்கய்யா. உலகம் எதால் ஆனது? விண் துகள்களால் ஆனது, அணுக்களால் ஆனது. அணு சுழலும், சுழற்றாலாம் அணு, சுழல் இல்லைன்னா அணு இல்லை, சுழண்டா சக்தி. இப்போ பூமி சுழலுதா இல்லையா? நீங்க அணு சுழலத பார்க்க முடியாது. பூமி சுழலுது பாருங்க. அணு சுழல்வது உங்கள் ஊனக்கண்ணுக்கு தெரியல, ஞான கண்ணுக்கு தான் தெரியுது. நான் இப்ப சொல்றேன், பூமி சுழல்வது உங்க ஊனக்கண்ணுக்கே தெரியுதா தெரியலையா? தெரியுதுங்கய்யா. அப்புறம் என்ன? இதான் இயக்கம். அதுல இல்லையா? அது ஒழுங்கா சுத்துதா இல்லையா? ஆமாங்கய்யா. சுத்துதா? போன மாதம் நேற்று 2 சுத்து சுத்துச்சா? இன்னைக்கு 1 சுத்து சுத்துதா? ஒழுங்காற்றல் இருக்குங்கய்யா. நாள்ல சூரியனை ஒழுங்கா சுத்திக்கிட்டு வருதா இல்லையா? சுத்துதுங்கய்யா. இதுதான் இயக்க ஒழுங்கு. இதுக்கு பேர் தான் ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன். இதுக்கு பேர் தான் அறிவு. அப்ப பூமிக்கு அறிவு இருக்குதா இல்லையா? இருக்குங்கய்யா. நான் கேக்குறது ஜடப்பொருள்ல எப்படிங்கய்யா அதை நம்ம கண்டுபிடிக்கணும்? ஆற்றலும் அறிவும் இருக்கிறது. ஆனால் இந்த ஜடப்பொருளுக்கு உணர்வு இல்லை. ஒரு கடப்பாறை எடுத்து மண்ணுல குத்துறீங்க, சரிங்கய்யா, அது வலிக்குமா? இன்ப துன்ப உணர்வு உண்டா? இல்லைங்கய்யா. கடப்பாறைக்கு இருக்காது. மனம் இல்லைன்றோம். ஜீவன்களுக்கு மனம் இருக்குது. நீங்களும் 5 பூதங்களும் முறையாக கூடியிருக்கிறதுனால அடிக்கிறோம். உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். தடவி கொடுக்கிறோம், அது ஒரு உணர்வு, சுகமா இருக்குது. கொஞ்சம் அழுத்திட்டா, இறுக்கி பிடிச்சிட்டா வலிக்குது. இது விரும்பாத உணர்வு, அது விரும்பும் உணர்வு. இந்த உணர்வு இயக்கம் இதுதான் நம்ம மனம். எதை உணருது? அறிவுதான் உணர்கிறது. அறிவின் உணர்வு நிலையே மனம். அறிவின் உணர்வு நிலையே மனம். மனம்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஏதோ சொல்லுவாங்க, மனம்னு ஒரு புத்தகம் இருக்குதான், இந்த உளவியல் நிபுணர்கள் எல்லாம் படிப்பாங்களாம். அதுல மனதை பற்றி சொல்லவில்லை, இப்படி சொல்லவில்லைன்னு ஒருத்தர் சொன்னாரு எனக்கு. அறிவின் படர்க்கை நிலை, அறிவின் உணர்வு நிலையே மனம். அறிவின் உணர்வு நிலையே மனம், அதுவே தெய்வம் அப்படின்னு எந்த புத்தகத்துல இல்லையாமா? மனன்ற புத்தகத்துல இல்ல, நிபுணர்கள் படிக்கிறாங்களே. ஆமாங்கய்யா. இல்லை என்று சொல்லுகிறார்கள், நான் பார்க்கல. சரி. என்னை பொறுத்தவரையில மகரிஷி அளவுக்கு மனதை பற்றி, மனம் நம்முடைய நூல்கள்லயே அதிகமா விற்பனையான நூலு ஒண்ணு உடற்பயிற்சி நூல், இன்னொன்னு மனம் என்கிற நூலு தான். மனதை பற்றி பேசுறதுக்கு இந்த உலகத்திலே உயர்ந்த மனநல நிபுணர் யாரு தெரியுமா? அருள் தந்தை அவர்கள் தான். இப்ப புரிஞ்சிட்டீங்களா? புரிஞ்சுட்டேன். கலைன்னு பேர் வச்சாரு. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க.
இப்ப புரிஞ்சு போச்சா? பூமிக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஐயா பூமி பத்தி சரிங்க. இப்ப ஒரு மரக்கட்டை எடுத்துக்கோங்க. மரக்கட்டையும் இப்ப நம்மளையும் கம்பேர் பண்ணா மரக்கட்டை உயிர் உள்ளது. மரக்கட்டைங்கிறது ஜடப்பொருள். ஜடப்பொருள். மனம் இல்ல, அதுக்கு ஒரு ஆணி எடுத்து அடிக்கிறீங்க. ஆமாங்க. அதுல அறிவு என்னவா இருக்கு? ஜடப்பொருள்ல அறிவு என்னவா இருக்குங்கய்யா? ஆமா, ஜடப்பொருள்ல இயக்க வடிவம், குணம், இயக்க ஒழுங்காக இருக்கிறது. அது உணர்வாக இல்லை, மனமாக இல்லை. சரிங்க. ஜடப்பொருளுக்கு மனம் இல்லம்மா, உயிர் பொருள் இருக்குது. ரெண்டுக்கும் வித்தியாசம், அவ்வளவுதான். சரிங்கய்யா. உணர்தல் இயக்கமாகி, ஏமா அந்த கவி தெரியுதா? ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி. அப்ப பிறப்புன்னா இது உணர்வு தான் பிறக்குது. சரி. உணர்வு இறந்து போனா இறப்பு. இப்ப மனிதன் இறந்துட்டாங்கிறதுக்கு என்ன சொல்றோம்? உணர்வு இல்ல. தொட்டா தெரியல, சுவை தெரியல, வாசனை தெரியல, ஒளி தெரியல, ஓட்டம் தெரியல, அவன் செத்து போயிட்டான். அதனாலதான் கோமாவுல நிரந்தர கோமாவுக்கு போயிட்டா அவன் செத்து போயிட்டான்னு அர்த்தம். சரிங்க. அறுத்து உறுப்புகளை வித்துடலாம். அப்போ பிறப்புங்கிறது உணர்வு. ஒரு குழந்தை அந்த அந்த தொடு உணர்வு. தாய் வயிற்றை விட்டு வெளியில வந்தவுடன், உங்களுக்கு குழந்தை இருக்குல்ல? ஆமாங்கய்யா. குழந்தை எப்ப அழுகுது சொல்லுங்க? அது வெளிப்படுத்தும் போது அழுகுது. பசி உணர்வு. அது அம்மா வயிற்றுல இருக்கிற வரையில அதுக்கு உணர்வு இல்ல. உணர்வு இல்ல, தொடு உணர்வு. குளிர் அடிக்குது. ஆமாங்க. அம்மா வயிற்றுக்குள்ள இருந்த வரையில அம்மா உடம்புல இருக்க சூடு அதே சூடு அங்க இருந்தது. வெளியில வந்த உடனே அது வித்தியாசமா இருக்குது. அதனாலதான் குழந்தை கத்துது. சரிங்க. இந்த உலகத்துல வந்து பிறந்துட்டனே அதுக்காக அழுவுது. அதெல்லாம் சும்மா வேடிக்கையா பேசுறது. அந்த குழந்தையாவா தானா வந்து பிறந்தது? இறைவன் பிறக்கிறான். இறைவன் இந்த இன்பது துன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக வந்தான், இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கிறான். எவ்வளவு பெரிய மனிதனாக பிறப்பது, கூன் குருடு பேடி நீங்கி பிறப்பது எவ்வளவு பெரிய உயர்வு. இறைவனை தான் மனுஷனா பிறந்திருக்கிறான். பிறக்கிறது தான் பிரச்சனை. பிறந்துட்டு 80 வயசுக்கு மேல இந்த உடம்புல வாழ்றீங்க. உங்க ஆன்மாதான் வாழுது, ஆன்மாதான் உடம்ப கட்டிக்கிடுச்சு, ஆன்மாதான் அறிவு. இனிமே திரும்ப எதுக்கு பிறக்கணும்? இதான் அனுபவிச்சாச்சா, வந்த வேலை முடிஞ்சு போச்ச. எல்லா இன்பத்தையும் அனுபவிச்சாச்சு. பொருள் உறவு, பால் உறவு இன்பத்தெல்லாம் மன நிறைவு வந்துருச்சு. இனிமே எதுக்கு பிறகு? புரியுதம்மா? புரியுதுங்கய்யா. வாழ்க வளமுடன். சிறப்பான விளக்கங்க ஐயா. வாழ்க வளமுடன். இந்த உரையை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்றேன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. வேற யாராவது இருக்கீங்களா அன்பர்கள் கேள்வி கேட்க? வாழ்க வளமுடன். அன்பர்கள் வேற யாராவது இருக்கீங்களா ஐயாக்கிட்ட கேள்வி கேட்க? யாரோ கை தூக்கி இருக்காங்கம்மா. இல்லைங்க, அவங்களேதான், முதல்ல இருந்தவங்களேதான். வாழ்க வளமுடன். எல்லாரும் திருப்பி அவங்களே வராங்க. திருப்பி வராங்க. ப்ரொஃபசர் ராஜன் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்க ஐயா. ராஜன் ஐயா, ராஜன் வாங்க. பொதிகை ஸ்கை ட்ரஸ்ட் அன்மியூட் கொடுத்தாச்சுங்க ஐயா. ராஜன் ஐயா, அவங்க மைக்கு டச் பண்ணவே இல்லை. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேசுங்க ஐயா. வாழ்க சார். நல்லா இருக்கீங்களா சார்? வீடியோல பாக்குறீங்கல்ல? பாத்துட்டு இருக்கேன் ஐயா. நல்லா இருக்கேன். உங்களை நேரம் சந்திக்க முடியல.
அந்த வாய்ப்பு வீடியோ மூலமா பார்க்க முடிஞ்சது. தாமிரபரணி அறிவித்தல் கோயில் வச்சு உங்களை சந்திக்க நினைச்சேன், பார்க்க முடியல. அப்படியா? சரி சரி. ஆமா, அது நேற்று மகரிஷியுடைய ஆசீர்வாதம், நாளைக்கு பேசுறதுக்கு உங்களுடைய வழிகாட்டுதலுக்கும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அது கரெக்டா உங்களை பார்த்தோன்னே பேச ஒரு புது தெம்பு வந்துருச்சு. சரி சரி. சரிங்க சார், நல்லா இருந்துச்சு உங்களுடைய ஸ்பீச். எப்பவுமே எனக்கு உங்களை தான் ரோல் மாடலா எடுத்துட்டேன். அதனால சார் உங்களோட ஆசீர்வாதத்தோட நாளைக்கு நல்லபடியா எல்லாம் மகரிஷி சொன்னதை சந்திப்போம் சார். வாழ்க்கை சார், வாழ்க்கை பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்படியே பேசிடலாம், தெளிவா பேசிடலாம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வேற யாரும் இல்லைங்க, நிறைவு பண்ணிக்கலாங்களா ஐயா? சொல்லுங்கம்மா. சரிங்கய்யா, வாழ்க வளமுடன். உங்களோட சிந்தனையும் சிறப்பா இருந்துச்சு. அன்பர்கள் கேட்ட கேள்விக்கு நல்ல தெளிவான பதில்யா. உண்மையில உங்களை தான் ரோல் மாடலா எடுத்துக்கணும். ஏன்னா கடந்த ஒரு மாதத்துக்கு முன்ன நடந்த இன்சிடென்ட் நாங்கெல்லாம் அறிஞ்சதுதான். அதையும் தாண்டி இன்னைக்கு இவ்வளவு சிறப்பான ஒரு சிந்தனை கொடுக்குறீங்கன்னா அது குருவோட அருள் தான், வேற எதுவும் இல்லை. வாய்ப்பே இல்லையா. உங்களை பார்த்துதான் நாங்கெல்லாம் வளர்ந்து வர பேராசிரியர். நாங்கெல்லாம் உங்க ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு முன்னுதாரணமா கொண்டு வரணும்யா. வாழ்க வளமுடன்யா. தவம் செய்யுங்கம்மா. ஆமாங்கய்யா. தவம் செஞ்சு அந்த அறிவை மகரிஷி சொல்றாங்க, நான் சொல்றத நம்பாத, சுயமா சிந்திச்சு. நான் சொல்வதை இறைவன் உனக்கு, எனக்கு யாரு சொன்னா? வேதம். வேதம்னா அறிவு, தெய்வம். அதான் வேதாத்திரியம். நீ தவம் செய்து அந்த இறைநிலையோடு இணைந்து விட்டால் அது சொல்லிவிடும். எனக்கு எது சொல்லுதோ அதைத்தான உனக்கு சொல்லும். ஆமாங்க ஐயா, 2 பேர் வந்திருக்காங்க ஐயா இந்த சந்தர்ப்பத்துல. என்னமா? 2 பேர் கை தூக்கி இருக்காங்க. சாம்சங் நீங்க புரியுதுங்கய்யா. பகவத்கீதையில இவரு கிருஷ்ணன் சொல்றாரு அர்ஜுனன் கிட்ட, ஆமாங்கய்யா, நீ மகான்களுடைய உரைகளை கேட்டும் நூல்களை படித்தும் ஞானம் பெற முடியாது. நீ என்னை அடைந்தால் நான் உனக்கு சொல்வேன். அதான் அதுவானால் அதுவே சொல்லும். என்னிடமிருந்து நீ பெறுவதுதான் முழுமையான அறிவு, அதுவே ஞானம். அதான் இறை ஞானம், மெய் ஞானம். மெய்ப்பொருளை உணர்ந்தவன் தான் மெய்ஞானி. இப்ப மகரிஷி மெய்ஞானி. என்னை போன்றவர்கள் உணர்ந்தவர்கள் பலர் இருக்கிறோம். நீங்க கூட உணர்ந்திருக்கலாம். யாரெல்லாம் தன்னை அறிந்தவர்களோ இறைநிலையை உணர்ந்தவர்களோ அவர்களெல்லாம் மெய்ஞானிகள் தான். சரி, இப்ப என்ன கேள்வி வரட்டும்? சாம்சங் நீங்க கேள்வி கேட்கலாமா? உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு. அம்மா வாழ்க வளமுடன்மா. வளமுடன். ஐயாட்ட பேசுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்குது ஐயா. ரோல் மாடல் மாதிரி எப்படி இந்த அளவுக்கு, அதுதான் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, தவத்தினுடைய அருமை புரிஞ்சாதான் இதெல்லாம் புரியும்னுட்டு. ரொம்ப எனக்கு ரொம்ப வார்த்தையே வரலைங்க ஐயா. என் கணவர் இறந்து ஒரு 1 இயர் ஆயிடுச்சுங்க ஐயா, போன வாரத்தோட. இருந்தாலும் அந்த நினைவுகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. என்னால சரியான ஒரு நற்சிந்தனை மன்றத்துக்கு எல்லாம் போறேன், சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இந்த அளவுக்கு இந்த மனமாற்றத்துக்கு வரத்துக்கு நான் என்னை நானே இது பண்ணிக்கணும்னா நான் எப்படி இதை பார்க்கும்போது எனக்கு இந்த அளவுக்கு நீங்க இதை ஏத்துக்கிட்டு இந்த பக்குவத்துக்கு நீங்க எங்களுக்கு ஸ்பீச் கொடுக்கறது ரொம்ப பிரமிப்பா இருதுயா. இப்ப உங்களை பார்த்துதான்யா நான் மாறுறேன். நான் இப்ப இந்த நிமிஷத்துல இருந்துதான்யா நான் என்னவா இருக்கணும்யா. நீங்க யார்? இறைவன். உங்க கணவர் யாரு? இறைவன் தான். ஒருவருக்கொருவர் உதவி கொண்டு வாழ்ந்திருக்கிறீங்க. அவருடைய உடம்ப அவரு சரியா பராமரிக்கல. தீதும் நன்றும் பிறர் தர வரா இல்லையா? அதனால அவரால் இவ்வளவு காலம் தான் வாழ முடிஞ்சிருக்குது. அப்ப நீங்க இப்ப என்ன பண்ணணும்? இதுவரைக்கும் வாழ்ந்திருக்கிறார், உங்களுக்கு உதவி இருந்திருக்கிறார். உங்களுக்கு குழந்தைகள் இருக்குதா இல்லையா? இல்லைங்க ஐயா, இல்லைங்க. அவரும் மனவளக்கல் அன்பர் தான். எல்லாத்துலயும் சர்வீஸ் பண்றவர் ஐயா.
உங்களுக்கு குழந்தை இல்லையா? இல்லைங்க ஐயா, இல்லைங்க ஐயா. இப்ப குழந்தை இல்லாட்டி கூட இங்க இருக்கிறவங்க எல்லாரும் குழந்தை தானே. ஒரு தரம் வேணும். கணவர் இதுவரையில உதவி இருக்கிறார், மற்றவர்களும் இருக்காங்க. நீங்க உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கு அவர் உதவி இருக்கிறார். பொருள் ஈர்ப்பதற்கு உதவி இருக்கிறார். அவரால் பராமரிக்க முடிஞ்சிருக்குது. அதனால அவரு உடலை விட்டுட்டு இல்லையா? இப்போ அவர் மனவள கலைஞர். அவர் தன்னை அறிந்தவராயிருந்தா அவருடைய ஆன்மா அமைதி அடைஞ்சிருக்கும். வாழும் போதே அமைதி அடைஞ்சு. இறக்கும் போது கூட மகரிஷியுடைய இதுதான் சொல்லிட்டு இருந்தார். இறக்கும் போது கூட அது நேரம் போகுது, நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. அவருக்கு வரைக்கும் உங்களுக்கு எத்தனை வயசு இப்போ? 76 ஐயா. இது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. அப்படி இதுக்கு மேல இனிமே உங்களுக்கு எஞ்சிய காலத்துல உங்களுக்கு பொருள் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? என்னங்க ஐயா? உங்களுக்கு பொருள் வளம் இருக்குதா இல்லையா? உணவு இருக்கு. இத வச்சுக்கிட்டு வாழ வேண்டியதானே. நீங்க இதுவரையில நீங்க பிறருக்கு சேவை பண்றீங்க. நீங்களும் இந்த வாழ்க்கை கல்வியை கத்துக் கொடுக்குறீங்க. அதுல ஒரு இன்பம் அனுபவிக்கிறீங்க. நீங்க பாலுறவு இன்பத்தை இதுவரையில அனுபவிச்சீங்க. இனி பிறருக்கு உதவலாம்ல. இப்ப என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. நிறைவு உங்களோட உடல் நடக்க முடியாம போற அன்னைக்கு நீங்களும் ஒரு நாள் மறைந்து விடுவீர்கள். நீங்களும் சமாதிகளை அடைஞ்சு நீங்க இறைவுணர்வு பெற்று விட்டால் நீங்க சங்கடப்படவே மாட்டீங்க. இப்போ நீங்கள் இறைவுணர்வு பெற்று விடுங்கள், சங்கடமே. சரிங்க ஐயா. சரியா? நன்றி, நன்றி. ரொம்ப மன திருப்தியா இருக்குதுங்க ஐயா. என்ன இப்போ எனக்கு என்ன எந்த பிரச்சனையும் இல்லை. துன்பங்கள் வரும், அதெல்லாம் கடந்து வந்துட்டோம்ல. ரொம்ப 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 வார்த்தையில சொல்ல முடியாது ஐயா. இந்த அளவுக்கு உங்களை பார்த்து நாங்க வழி நடக்கிறோம் ஐயா. இந்த அளவுக்கு மகரிஷியோடைய இது ரொம்ப சிறப்பா இருக்கு ஐயா. உங்களோட கண்டிப்பா ஐயா. காட்டின வழியை நாங்க காட்டிக்கிட்டு இருக்கிறோம். அவருக்கு உடல் இல்ல, அவர்தான் இப்ப இந்த உடலை கருவியாக்கி எங்களை போன்றவர்கள் மூலம் மனித குலத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். கண்டிப்பா ஐயா. அந்த கருத்துக்கள்லாம் புரிஞ்சுதான் இருந்திருக்கேன். பட் இருந்தாலும் அந்த நினைவுகள் நேத்துக்கு நைட்டு கூட இரவு எனக்கு தூக்கம் இல்லை. இப்போ இந்த நொடியில உங்களை பார்க்கும்போது நான் டோட்டலா இதுவாயிட்டேன் ஐயா. ரொம்ப மன தெளிவுல வந்துட்டேன் ஐயா. நானு இந்த மாதிரி ஒரு எதிர்க்க பார்த்து இந்த கருத்துக்களை பரிமாறும் போது சிறப்பா இருக்கு ஐயா. அமைதியா நன்றியா. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக அமுதாமா, நீங்க பேசலாமா? அமுதாமா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. அது உங்களை பார்த்து 25வது ஆண்டு விழால உங்களை பார்த்தேன் ஐயா. திருநெல்வேலி தாமிரபரணி அறிவித்துங்களா பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஐயா. மகிழ்ச்சிமா. ஆமா, ஆலியாருக்கு 26, 27, 28 எங்க அம்மாவோட நான் வரேன். அம்மாவுக்காக நான் வரேன் ஐயா. மறுபடியும் 27, 26, 27, 28 நீங்க இருப்பீங்களா ஐயா? அங்க நான் இருப்பேன். 26, 27 இருப்பேன். வாங்க. சரி, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாங்க. அடுத்த அன்பராக லக்ஷ்மண் காந்திமதி, நீங்க பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க உரை இப்ப லாஸ்டா தாங்க ஐயா வந்தேன், கேட்க முடியல ஐயா. ஒரு பொதுவான ஒரு இதுங்க ஐயா. இப்ப குடும்பத்துல ஒரு இன்ப துன்ப நிகழ்ச்சியா இருக்கட்டும், ஒரு உடல்ல நோயா இருக்கட்டும், அது ஆரோக்கியமா இருக்கிறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு சூழல்ல மனம் இனம் முடியாம ஒரு சங்கடங்களும்
ஒரு நேரம் வந்து இன்பமா இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப மனசு சங்கடமா இருக்கிற ஒரு சூழல்ல நம்ம அதை கடந்து போகிறதுக்கு என்ன மாதிரிங்க ஐயா நம்ம மனசை வந்து பக்குவப்படுத்திக்கிறது ஒரு விஷயம். அதையும் உணர்ந்த நிலை தவம் பண்ணி கவலை ஒழித்தல் பயிற்சி எடுத்திருக்கீங்கல்ல? எடுத்திருக்கேங்க ஐயா. கவலை ஒழித்தல் பயிற்சியில என்ன சொல்லியிருக்கிறோம்? நீங்க தவம் பண்ணணும். கவலைங்கிறது உடலுக்கோ மனசுக்கோ சிக்கல் வருது. இப்ப உடல் நலத்துக்கு ஒரு சிக்கல் வருது, அதாவது உடல் நலம் பாதிக்கப்பட்டு விட்டது. இப்ப நான் கேட்கிறேன், உடலுக்கு வந்த நோயை தணிக்க முடியுமா முடியாதா? முடியுங்க ஐயா. அப்புறம் ஏதாவது செய்ய வேண்டியதானே? அது முடியும். அது அந்த இன்னல்களுக்கு நம்ம ஆட்படுறோம் இல்லைங்க ஐயா. நம்ம சரியா இருக்கிறோம், இருந்தும் உடல்ல வந்து ஒரு இன்னல். வானத்துக்கு கீழே வீட்டை கட்டினா மழை பெய்யும், மழை வீட்டு மேலதான் விழும். நீங்க உலகத்துல வந்துட்டீங்கனாலே நோய் வரும். நோய் வராம இருக்கும் யாராவது ஒருத்தரை சொல்லுங்களேன். இப்ப நீங்க சரிங்கய்யா, அந்த மனநிலையை நம்ம வந்து தாங்கிறதுக்கோ அதை வந்து சமாளிக்கிறதுக்கோ பாருங்க, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். நோய்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், நோய்க்கான காரணம் என்னன்னு தெரியும், அதை தணிக்கும் வழிமுறைகள் தெரியும், அதை செய்யுங்க. எங்களுக்கெல்லாம் நோய் வரலையா? நாங்க நோயை தணிச்சு சில நோயை என்ன பண்ணிட்டோம், சுத்தமா போக்கிட்டோம். சில நோயை சிலருக்கு வந்து தணிக்க முடியல, அது போக்க முடியல, அது இருக்கும், அது ஓரமா இருக்கும், இருந்துட்டு போட்டுமே. இப்ப என்ன, அது எப்ப போகும்னா உயிர் போறண்டைக்கு போயிட்டு போகுது. அது வரைக்கும் அந்த நோய் உங்களுடைய வாழ்க்கைக்கு தடையாவே இருக்காது. உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கோ தொண்டு செய்வதற்கோ அதுக்கு தடையாவே இருக்க. அது பாட்டுல இருந்தா எடுத்துட்டு போட்டு உங்களுக்கு என்ன பண்ணுது? அது இனம் புரியாம ஒரு பயம் இருக்குதுங்கய்யா. பயம் வர்றப்ப எதுக்கு பயப்படுறீங்க? இதான் உங்களுக்கு இன்னும் தெரியல. சரியா? இதே மாதிரி பொருள் பிரச்சனை வருது, உங்களுக்கு இதுக்கு மேல சம்பாதிக்க முடிஞ்சா பாருங்க, இல்லைன்னா இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழுங்க. திருடவா முடியும்? பிச்சை எடுக்க முடியுமா? யாராவது கொடுத்தா வாங்கிக்கங்க. இதான பொருள் பிரச்சனை. உறவு பிரச்சனை இருக்கிறவங்க மனைவி குழந்தைகள் சுற்றத்தார்கள்லாம் இருக்காங்க, இருக்கிற வரைக்கும் உதவுறாங்க. ஒரு நாள் அவங்க பிரிஞ்சுட்டாங்க அல்லது மரணம் வந்துடுச்சு, அவங்க இல்லாமலும் வாழ முடியாதா? என்னங்க போய் மண்டையை உடைக்கிறீங்க? எங்க வீட்டுக்காரர் போயிட்டாருன்னா நான் செத்து போயிடுவேன், என்னால வாழவே முடியாதுன்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. புரியுதா? வாழ தெரிந்தால் வாழலாம். நீங்க ஒரு செய்தி போட்டிருக்கேன் வாட்ஸ்அப்ல, படிங்க. வாட்ஸ்அப்ல உங்களோட சேருங்க. என் நம்பருக்கு உங்க நம்பர்ல போன் பண்ணுங்க, நான் உங்களை ஒரு குரூப்ல சேர்த்துக்கிறேன். வாட்ஸ்அப்ல நான் டெய்லி அனுப்புறத படிங்க, தவம் பண்ணிட்டு படிங்க, எல்லாம் புரியும். நன்றிங்க. எல்லா பிரச்சனையும் தீர்க்கலாம். தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எதுவுமே கிடையாது. தனக்குவமை இல்லாதான் கால் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றலை. நாங்கெல்லாம் அந்த இறைவனோடு இணைஞ்சிட்டோம், எனக்கு கவலையே இல்லை. அதுதானே பயிற்சி கொடுத்துருக்கிறோம். இறைவனை மாறணும்னு நினைப்பது நடக்குமே. தெய்வமாகிவிட்டால் மனிதன் தெய்வமாகலாம். தெய்வம் ஆகிறதுக்கு தானே பயிற்சி கொடுத்துருக்கிறோம். ஒரு வருஷத்துல வந்துடலாம்னு சொல்றாரு திருமூலர்லாம், மகரிஷியும் சொல்றாங்க. இத்தனை வருஷம் ஆயிருக்குது. இப்ப நீங்க என்னதான் தவம் பண்றீங்க? உடலுக்கு உயிருக்கு பயிற்சி கொடுத்து ஒழுங்கா தவம் பண்ணுங்க, நீங்கள் தெய்வமாக மாறி விடுவீர்கள். நீங்க நல்லதையே நினைப்பீர்கள். உங்களுக்கு வர்ற துன்பங்களை எல்லாம் எதிர்கொள்ளுகிற, அதை தாண்டி சிக்கல்களை தீர்க்கிற அறிவு முழுமை பெற்றுவிடும், அறியாமை அகன்று விடும், துன்பம் இல்லாமல் வாழ்வீர்கள். சரியா? சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா என்னுடைய நம்பரை போட்டு விடுங்க, 701009 70109 5530. சொல்லுங்கய்யா. 7010 70109 300 70109 55300 போட்டு விடுங்க. எல்லாரும் என்னுடைய வாட்ஸ்அப்ல வாங்க, நானும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன்.
டெய்லி போடுறத பாருங்க, படிங்க, கேளுங்க, தவம் பண்ணி சிந்தியுங்க, புரிஞ்சிடும். தவம் பண்ணாம படிச்சுக்கிட்டே இருந்தேன்னா அப்படி வாசிச்சுக்கிட்டே போக வேண்டியதான். என்ன நேரம் கேள்விதான் இருக்கும். கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. என்னைக்கு நீங்க பதிலாக போறீங்க? கேள்வியோடு இருப்பவன் அஞ்ஞானி, கேள்வியற்று இருப்பவனே ஞானி, மெய்ஞானி. ஐயா நம்பர் இன்னொரு வாட்டி சொல்லுங்கய்யா. 70 109 109 55 55 3 3 00 போட்டு விடுங்க. போட்டு விடுறேன் ஐயா. 7019553000. ஓகே, நான் போட்டு விடுறேன். சரி, கேள்வி பதில் இன்னும் ஏதாவது இருக்காமா? இருக்காங்கய்யா. அடுத்த அன்பராக சுசீலாமா, நீங்க பேசலாமா? சுசீலாமா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, நம்ம பயிற்சியே செய்யறவங்க ஏற்றுக்கிறோம் எதையும். ஆனா பயிற்சியே செய்யாதவங்க எதையுமே அதை பற்றி உங்களுக்கு பயிற்சி செய்யலைன்னா நான் செஞ்சா நல்லா இருப்பாங்க. இல்லைங்கய்யா, இல்லைங்கய்யா, நான் அந்த அர்த்தத்துல கேட்கல. பயிற்சியே செய்யாதவங்க ரொம்ப தைரியமா இருக்காங்களே, எதையும் ஏற்றுக்கொண்டு. பயிற்சி செய்யாமலே ஞானம் பெற்றவர்கள்னு அர்த்தம். எல்லாத்தையும் ஏத்துக்கிறாங்களே துன்பங்கள்னு அது எப்படி ஞானியே இருப்பாங்களே? ஞானி மாதிரி இல்லையா அவங்கள பார்க்கும்போது பேச்சுவார்த்தையில? அப்ப நீங்க என்னக்கா சொல்றீங்க? அப்ப அவங்க துன்பப்படாம இருக்காங்கல்ல? ஆமா. அப்புறம் என்ன? அப்போ ஞானிதான். பேச்சுவார்த்தை சரியில்லைன்னா அப்ப அவங்க சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப எப்படி அவங்க ஞானியா இருக்க முடியும்? அவங்க துன்பத்துலதான் இருப்பாங்க. வன்சொல் பேசுகிறவர்கள் துன்பத்தில்தான் வாழ்வார்கள். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் இடும்பை தரும்னு இருக்க. புரியுதா? சரிங்க. நீங்க நிலைக்கு வாங்க. அவங்க அடுத்தவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிறீங்க, அப்புறம் நல்லா இல்லைங்கிறீங்க. இல்ல மனோதைரியத்தோட இருக்காங்கன்னு கேட்டேன். அதாம்மா, பிறர் இந்த பயிற்சியே செய்யாதவங்க, அவங்க தப்பா வாழ்றாங்க, வாழ்ந்துட்டு போறாங்க. உங்களுக்கு துன்பம் வர்ற அன்னைக்கு வருவாங்க. அவங்க நல்லா இருக்காங்களா இல்லையா? நல்லா இல்லைன்னா, என்னைக்கு நான் நல்லா இல்ல, நான் துன்பப்படுறேன்னு உங்ககிட்ட வர்றாங்களோ அன்னைக்கு நீங்க செய்யுங்கன்னு சொல்லுங்க. சரிங்க. புரியுதா? சரிங்க. வாழ்க வளமுடன்யா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக ஜெயலட்சுமி அம்மா, நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. பேசுறது கேக்குங்களா? கேக்குதுமா, ஐயாட்ட பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கேன் ஐயா, நீங்க போடுறதெல்லாம் நான் படிக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா. அதுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா. எனக்கு நீங்க மாணவர்களுக்காக ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தீங்க. ரொம்ப எனக்கு ரொம்ப அழுகையாவே வந்துச்சு. 8வது 9வது 10வது படிக்கிறவங்க 12வது நம்ம கல்வி வந்தாதான் இதுவே சர்டிபிகேட்டே கொடுக்கணும்னு சொன்னது ரொம்ப நன்றி ஐயா. மாணவர்களுக்கு உரை ஆற்றி இருக்கிறார். எல்லாரும் கேளுங்க. மட்டும் நடைமுறைக்கு வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா. சமுதாயமே நல்லா இருக்கும். அதுக்கு முதல்ல வாழ்த்து தெரிவிக்கும். அறிஞர்களும் கேட்டா இதுக்கு ஒரு முடிவு. யாருக்காவது அனுப்பி விடுங்க. எம்எல்ஏகளுக்கு யாருக்காவது அனுப்பி விடுங்க. அனுப்புறேன் ஐயா. அதுதான் நான் நினைக்கிறதே. அதுதான் நம்ம பிற்காலத்துல வர சந்ததிங்களுக்கு இந்த ஒரு உரையை கேட்டாலே போதும் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், காலேஜ் படிக்க மனவளத்திலே ஆன்மீக கல்வியை கொடுத்துடலாம். ஒழுக்கம் அதெல்லாம் வரணும்னா காலேஜ் பிள்ளைங்களுக்கும் அதெல்லாம் சேரணும்ன்றது என்னோட விருப்பம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி தெரிவிக்கிறதுக்காக தான் ஐயா கால் பண்ணிருக்கேன். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சொல்லுங்க, ஆட்சியாளர்களுக்கு சொல்லுங்க.
சரிங்க ஐயா. வாழ்த்து முடியும் நம்ம வாழ்த்து சொல்லிட்டு இருக்கலாம். எல்லா கொண்டு சேர. சரிங்க ஐயா. ஒரு உடல் நலத்தோட கூட உடல் நலம் காக்கிற அறிவை கூட நம்முடைய கல்வி கூட கல்வி கற்றுக் கொடுக்கவில்லை. அதுதான் ஐயா ஆதங்கமா இருக்கு. அதுக்காக தான் ஐயா கொரோனா வருது, கோடான கோடி செலவு பண்றீங்க உயிரை காப்பாத்துறதுக்கு. ஒருத்தர் ஒரு விபத்துல ஒருத்தர் குழிக்குள்ள விழுந்துட்டான்னா ஒரு ஆழ்துளை குழம்புக்குள்ள விழுந்து ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி அவனை வெளியே எடுக்கிறீங்க. சுகாதாரத்துறைன்னு ஒரு துறை இருக்குது, மருத்துவத்துறைன்னு ஒரு துறை இருக்குது, கோடிக்கணக்கா செலவு பண்றீங்களே. இந்த மாணவ பருவத்துல உடல்நலத்தோட நீண்ட நாள் வாழுகிற உடல்நலம் காக்கும் அறிவை கற்றுக் கொடுக்காத இந்த கல்வி பயனுள்ளதா? அதான் நான் கேட்டிருக்கிறேன். அந்த உரையை எல்லாரும் கேட்கட்டும், சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கட்டும். கண்டிப்பாக வரும், பாடத்திட்டத்துல வரும். இது சொன்னது மகரிஷி சொன்னதைத்தான் நான் சொல்லுகிறேன். நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. இந்த மாதிரி உரை கேட்கறதால தான் இந்த சமுதாயம் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வந்து எம்எல்ஏக்கள் யாருக்கு அமைச்சர்களுக்கு அனுப்புங்க. இதான் நீங்க செய்யற பெரிய உதவி. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிமா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக எம் ஜெயலட்சுமி, நீங்க பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா ஐயா? நலமா இருக்கிறேன். அம்மாவும் நல்லா இருக்காங்களா ஐயா? நல்லா இருக்காங்க. உங்களோட பேசணும்னு தான் ஐயா செஞ்சேன். ரொம்ப உங்க ஞாபகமாவே இருந்தது. நீங்க இங்க வந்துட்டீங்களா, சென்னையில இருக்கீங்களா ஐயா? வந்துட்டேன், கோவையில தான் இருக்கிறேன். ஓ சரிங்க ஐயா. அதான் உங்களோட ஒரு தைரியமான பேச்சு தான் ஐயா எங்களை போல இருக்கிறவங்களுக்கெல்லாம் மனசை ஒரு தைரியப்படுத்திட்டே இருக்கு. உங்களோட ஸ்பீச்சு தான் தைரியத்தை கொடுக்குதுங்க ஐயா. இவ்வளவு அந்த அம்மா சொன்ன மாதிரி இவ்வளவு பெரிய ஒரு இதை தாங்கிட்டு இவ்வளவு தைரியமா இருக்கு. உங்களை பார்த்து எங்களுக்கெல்லாம் தைரியம் வருதுங்க ஐயா. ஆமாங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்க்கவும் ரொம்ப சந்தோஷங்க ஐயா. வாழ்க. அம்மாவை கேட்டதா சொல்லுங்க ஐயா. சொல்றேன். சரிங்க ஐயா. போயிருக்காங்க, அங்க தான் போய் அழைக்க போகணும். சரிங்க ஐயா. அவங்க பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்க இல்லைங்க ஐயா? எல்லாம் அது எதுக்கு வேறு ஏற்பாடு பண்ணியாச்சுமா. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. பிள்ளைகளுக்கு அது ஏதோ என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டோம். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிமா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டை